ஆகட்டும், ஒவ்வொரு நிகழ்ச்சி கதையில் இருக்கிற ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது எனக்கு எக்ஸைட்டிங்காகவே இருந்துச்சு. கடம்பூரை பார்க்குறப்பவும், பழையாறை பார்க்குறப்பவும், தஞ்சாவூரை பார்க்குறப்பவும் எனக்கு எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதை விட நான் எப்படி அழகாக சொல்ல முடியும்? நீங்கள் அப்படி தான் நீங்கள் படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. டோன்ட் வெயிட் டு ஜட்ஜ் த ஃபிலிம். இல்லை எப்படி பண்ணியிருப்பாருன்னு மார்க் போட வராதிங்க, மார்க் போடவே வராதிங்க. இது ஒரு அனுபவம், இந்த தலைமுறைக்கு கிடைச்ச ஒரு அனுபவம், போன தலைமுறைக்கு கிடைக்கல. இப்போ சுட சுட இது நடக்கிறப்போ எனக்கு சொல்லும் போதே புல்லரிக்குது. நம்ம எல்லாருக்குமே, இந்த ஜென்ரேஷனில் எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு அருமையான அனுபவம். அதை என்ஜாய் பண்ணுங்க, இதை செரிஷ் பண்ணுங்கன்னு தான் நான் கேட்டுக்குவேன். நான் ஒவ்வொரு நாளும் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். எவ்ரிடே நானும் ரவியும் டெய்லி பேசிக்குவோம், மச்சி இது திரும்ப திரும்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு தெரியாது, லெட் அஸ் என்ஜாய் திஸ். ஏன்னா இது வந்து ஒரு 60 வருஷ கனவு. அதுவும் இது யார் எடுத்திருக்காங்க? மணி சார் எடுத்திருக்காரு, ரவிவர்மன் சார், ஏஆர் ரஹ்மான் சார், தி பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி இல்லையா? மணி சாரோட அனுபவம் என்ன, ஒவ்வொரு விஷுவலுக்கும் பெஞ்ச் மார்க் செட் பண்ணவர் அவர் தான். ஒரு பீரியட் ஃபில்ம் ஆகட்டும், ஒரு ரொமான்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு பெஞ்ச் மார்க் அவர் தான் கொடுத்துருக்காரு. அப்போ அவர் பீரியட் ஃபில்ம் எடுக்கும் போது எப்படி எடுப்பார்? ஸோ பி எக்ஸைட்டட். Congratulations on a wonderful film, well made, sir. We are all waiting anxiously for the film. இப்போது நான் வந்து my question is on the promotions that are being carried out. நீங்கள் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்து you've adopted a new strategy. உங்கள் கேரக்டர்ஸ்னுடைய பேரை வந்து உங்களுடைய இதுவாக வச்சுட்டு மாற்றிட்டுருக்கீங்க ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும். அந்த கம்யூனிகேஷன் தட்ஸ் கோயிங் ஆன் பிட்வீன் யூ அண்ட் அது ஆரம்பிச்சது நீங்கள் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன். இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஐடியா அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங் பிக் டைம். யாரெல்லாம் இல்லைங்க, அது ஐடியாலாம் இல்லை, ஜாலியாக பண்ணது தான் அது. ஆனால் ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு. எப்படி how did it strike to you? And then அது அவங்களையும் ஐ திங்க் ட்ரிஷாவையும் வந்து கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க. அண்ட் தென் விக்ரம் கண்டினியூட் அண்ட் தென் த ஹோல் திங் வந்து இட்ஸ் காட் ஆன் லைக் வைல்ட் ஃபயர். எப்படி நடந்தது இது? எனி பர்டிகுலர் ரீசன்? நேற்று கூட இதே கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ரவி தான் வந்து ஃபஸ்ட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு குவாலியர்லேருந்து கிளம்பி வந்துட்டு நான் தனியாக இருக்கேன், எனக்கு இன்னும் 2 நாள் ஷூட்டிங் இருக்குது, பயங்கர மொக்கையாக இருந்துச்சு. சரி ரவியை வம்புகளுக்கு ட்விட்டரில் இன்னும் வசதி அப்படி விட்டுட்டு போயிட்டீங்க, இன்னும் 2 நாள் வேலை இருக்க முடிச்சுட்டு நானும் தென்மண்டலம் வந்துடுறேன்னு சும்மா நான் போட்டேன். அப்புறம் ரவி ரிப்ளை பண்ணாப்புல. ஸோ இட் ஜஸ்ட் ஸ்டார்டட் ஆஃப் லைக் தட். என்னன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் நாங்கள் ஒன்றா இருந்திருக்கோம். அண்ட் மணி சார் ஃபஸ்ட் இயர்லேருந்து சொன்னது ட்ரை டு பி த கேரக்டர், அந்த கேரக்டராக இருக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது வந்து எல்லா ஆக்டர்ஸும் கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடையாது. ஒரு 10ஆம் நூற்றாண்டில் எப்படி இருந்திருப்பாங்க அந்த ரியாலிட்டியை இமேஜின் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதுக்கான எல்லா தரவுகளும் நம்மக்கிட்ட இல்லை, இமேஜின் தான் பண்ண முடியும். ஸோ இமேஜின் பண்ணி இருக்காங்க போது நாங்கள் கிட்டத்தட்ட அப்படி தான் பேசிகிட்டு இருப்போம். வி ஆர் என்ஜாயிங். ஸோ அதோட கண்டினியூஸாக ட்விட்டர்லேயும் வந்துருச்சு அது. அண்ட் தென் இட் காட் ஆன். அப்புறம் குந்தவை போடுறப்ப சும்மா விட முடியுமா? ஸோ அவங்களும் லைட்டாக வம்புக்கு இருக்கிறது அப்படிதான் போச்சு ஆக்சுவலாக. கார்த்தினா, ஹாய்ண்ணா. ஸோ லுக்ஸை பற்றி பேசணும் இல்லையா? இது எல்லார்ட்டையும் கேட்கலாம் ஆக்சுவலாக அந்த கொஷின். லுக்ஸுன்றது டேரக்டருக்கு ஃபைனலாக ஒரு விஷயம் கன்வின்ஸ் ஆகிருக்கும். எனக்கு தெரிஞ்சு படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது முடி வளர்த்துட்டு இருந்தவங்க எல்லாரையும் பார்த்து என்ன சார் பொன்னியின் செல்வனா சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா கேரக்டருக்கும் ஒரு டைம் எடுத்திருக்கும் அந்த லுக் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு. மணி சார் இருந்தாலும் நான் அதை கேட்டிருப்பேன் கண்டிப்பாக. யாரோட கேரக்டர் வந்து மணி சாரை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப நாள் ஆச்சு, இது மாற்றுங்க அது மாற்றுங்கன்னு சொல்லிட்டு? அது நீங்கள் காஸ்டியூம் டிசைனர் தான் கேட்கணும். இல்லை உங்களுக்கே தெரிஞ்சிருக்குல்ல, ஏன்னா இவ்வளோ மாற்ற சொல்லிட்டாங்களே, இவ்வளோ மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு. உங்கள் பதில் சொல்லுங்கள், உங்கள் காஸ்டியூம் எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பீங்க சொல்லுங்கள், ட்ரெஷ்ஷாக கேட்டு பாருங்க. இல்லை காஸ்டியூம் ட்ரையல் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு டைம் எடுத்திருக்கும், இது மாற்றுங்க அது மாற்றுங்கன்னு சொல்லிட்டு. யாருக்கு இது ரொம்ப டைம் எடுத்துச்சு மணி சார் ஓகே சொல்கிறதுக்கு, அந்த அப்ரூவ் வரத்துக்கு? ஐ திங்க் குந்தவை எல்லாருக்கும் வணக்கம். பிகாஸ் நீங்கள் பார்க்குற லுக்குக்கும் we must have done ஒரு 100 லுக்ஸ் பண்ணியிருப்போம் over a period of 3 months. அந்த 100லேருந்து ஷார்ட் லிஸ்ட் டு 50. அந்த 50 கூட ஒரு மாதிரி he was not happy with the bun, hair style. அதில் 25 ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம். அந்த 25ல we shortlisted about 10. He said we'll maintain these 10 for the movie. And அதிலே rework பண்ணி கொஞ்சம் what works, like ஒரு say ஒரு coronation scene-னா he wanted like a grand look. அந்த குந்தவை பன் இருக்கணும், கொஞ்சம் ஒரு simpler home scene இல்லை, what do you say, அந்த காலம் வீட்டில் இருக்கிற சீன் மாதிரினா ஓகே, கொஞ்சம் லூஸ் hair, லூஸ் plaids அந்த மாதிரி. So we did a lot of looks. ஏன்னா as குந்தவை ஒரு princess லுக் ஒன்று இருக்குது, பட் தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் அதர் லுக்ஸ் as well. ஒரு சின்ன ஒரு சின்ன செய்தி இருக்குது, என்னை மட்டும் காஸ்டியூம் ட்ரையல் கூப்பிடவே இல்லை. ஏன்னா எனக்கு ஒரே காஸ்டியூம் தான். அந்த ஒரு காஸ்டியூம் நமக்கு ராசி ஒன்று இருக்குல்ல, பல படங்களில் படம் ஃபுல்லாக ஒரே காஸ்டியூம் போடுறது, அது இதுலேயும் தொடருது. அதனால அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்மர் தான் படம் ஃபுல்லாக எனக்கு இருக்கும். ஸோ அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு சார் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னாங்க. ஸோ கடைசியாக தான் எனக்கு ஓகே ஆச்சு. ரவி அண்ணனுக்கு இதே மாதிரி சொன்னீங்க, ஹேர் ஸ்டைல்லாம் வந்து செட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக அவர் என்ன கேட்கணும்னு நினைக்கிறாருன்னா, இவங்க இதுக்கு செட் ஆகிறதுக்கு தான் ரொம்ப எந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அது லேட் ஆச்சு ஓகே பண்ணுறதுக்குன்னு.
பட் ஆக்சுவலாக லுக்குக்கு தான் லேட் ஆச்சு. ஐ திங்க் நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இவர் செட் ஆகலைன்னு எடுத்துட்டு வேற ஆர்டிஸ்ட் போட்டாங்களா அந்த மாதிரி. அப்படி இல்லைண்ணே, அந்த அப்படி லுக்கை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு ஹோம் ஒர்க் தான். அது ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்துச்சு எங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. கார்த்தி சார், இப்போது எம்ஜிஆர் சாராக இருக்கட்டும், இல்லை கமல் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ரோல் வந்து வந்தியத்தேவன் அப்படின்னாங்க. இப்போ ப்ரெஷர் ஒரு பயம் கேரி பண்ணுறீங்களா? இப்போ ஆடியன்ஸ் அதை பார்க்க போகிறாங்க, இத்தனை ஆர்டிஸ்ட் பண்ணியிருப்பாங்களோன்னு நிறையா பேர் ஒரு இமேஜினரி விஷன் இருக்கும், அந்த ப்ரெஷர் கேரி பண்ணுறீங்களா? ஐ திங்க் இந்த ப்ரெஷர் எல்லாம் இங்கே எல்லாருக்குமே உண்டு. ஏன்னா வந்து இப்போ குந்தவை ஆகட்டும், இல்லை வந்து அருள்மொழிவர்மர் ஆகட்டும், எல்லாருக்குமே ஏன்னா வாழ்ந்த மனிதர்களை வந்து திரையில் கொண்டு வரும்போது அந்த ப்ரெஷர் எல்லாருக்குமே இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரியான ப்ரெஷர் எனக்கும் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பயமுறுத்திட்டே இருப்பாங்க, கரெக்டாக பண்ணிடுங்க சார், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னு ஒரு பயமுறுத்திட்டே இருப்பாங்க. அது ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் இருந்துச்சு. ஆரம்பித்து உள்ளே போனதுக்கப்புறமா அந்த பயம் இல்லை. அந்த பயம் வச்சுட்டே இருந்தால் வேலை செய்யவும் முடியாது. நான் தான் வந்தியத்தேவன், நான் நம்பியே ஆகணும். ஸோ அதில் என்ன பெஸ்ட்டு பண்ண முடியும், அது எவ்வளோ பொறுப்புணர்ச்சியோட அந்த ஒவ்வொரு நாளும் எவ்வளோ சின்சியராக இருக்க முடியும். நேற்று மணி சார் அழகாக சொன்னார், பீயிங் அவேர். இன்னைக்கு அந்த இடத்துல நான் பெஸ்ட்டு பண்ணனா அப்படிங்கிறத ஐ திங்க் எல்லாருமே எவ்ரிடே நம்மளோட பெஸ்ட்டு கொடுக்கணும்னு ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை எவ்வளோ புரிஞ்சுக்க முடியும், அதை சார்ந்து எவ்வளோ ரிசர்ச் பண்ண முடியும், எவ்வளோ படிக்க முடியுமோ படித்து தான் பண்ணியிருக்கோம். அதனால் இதுக்கு மேலே பயப்பட முடியாது. இதுக்கு மேலே நீங்கள் தான் பார்த்து என்னன்னு சொல்லி ஆகணும். நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன வணக்கம். ஏன் சின்னன்னு சொன்னோன்னா, அவ்வளோதான் நம்மளுடைய போர்ஷன் இந்த படத்தில். அதனால் என்கிட்ட கேட்கப்படுற கேள்வி வந்து மிக குறைவாக தான் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியுது. இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி 2 நாளாக சோஷியல் மீடியாவில் ஒரு பியூட்டிஃபுல் பஸ்ஸில் வந்து ஒரு குதிரையோட படம் ஒன்று வரைஞ்சிருக்கு. பெரிய குதிரையோட படம் ஒன்று வரைஞ்சிருக்கு. அது கூடவே ஒரு குதிரை குட்டி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த குதிரை குட்டி நினைக்குது இதுதான் தன்னுடைய அம்மான்ட்டு. அந்த பெயிண்டிங்கை அப்படியே காட்டுத்தனமாக ஓடுது, முன்னாடி வண்டியெல்லாம் ஓடுது, அதுக்கு தெரியல. அது வந்து அந்த குதிரையை வந்து தன்னுடைய தாய் குதிரைன்னு நினச்சிட்டு அந்த குட்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த படம் முழுக்க நாங்கள் வந்து மணிசாருக்கு பின்னாடியே ஓடிட்டு இருந்தோம். முழுக்க முழுக்க நம்பிக்கை, இதுதான் தாய், இது நம்மளை காப்பாற்றிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எனக்கு தெரிஞ்சு எல்லா கேரக்டர்ஸுமே அப்படி தான் ரொம்ப பிளைண்டாக வந்து அவரை நம்பி. அதே மாதிரி முதல்ல யாரோ கேட்டிங்க இந்த கல்கியோட இது அப்படியே இருக்குமான்ட்டு. அதுக்கு வந்து ஜெராக்ஸ் மிஷின் போதும். கல்கியை அப்படியே பிரிண்ட் பண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு சாதாரண ஜெராக்ஸ் மிஷின் போதும். அதுக்கு மணிரத்னம் சார் தேவையில்லை. மணிரத்னம் சார்னால் டெஃபினட்டாக அங்கே போனோட வேறு ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும். ஃபஸ்ட் டே நான் ஷூட்டிங் போகும்போதே எனக்கு தெரிஞ்சிட்ட ஒரு விஷயம், ரொம்ப அழகாக தமிழில் பேசலான்னு போனேன். முதல்ல நம்மளை மூக்க உடைச்சிட்டார், இவ்வளோ அழகான தமிழ்லாம் இல்லை, கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கலாம் அதை அப்படின்னாரு. அப்படின்னா அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன், டெஃபினட்டாக இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த படத்தை ரசிக்கும்படியாக இருக்கும். ரொம்ப பழைய தமிழ், ரொம்ப பழைய விஷயம்னா அது முழுக்க அந்த புக்கையே படிச்சுட்டு போயிடலாம். மணி சார் இந்த கல்கியை என்னவா மாற்றி இருக்காருன்றது தான் மிஸ்டர் கார்த்தி சொன்ன மாதிரி அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதுதான் நம்மளும் காத்துட்ருக்கோம். அப்புறம் 1001 கூட நமக்கு தெரியாத விஷயங்கள். 1001 வந்து இப்படி ஒரு ராஜா இருக்காரா, இது முழுக்க முழுக்க ஃபேண்டசி, அது நமக்கு தெரியாது. பட் இந்த படம் அப்படி கிடையாது. இந்த படத்து மேலே ஒரு பெரிய சரித்திர பதிவு ஒன்று அப்படியே இருக்குது. அதனால் இதில் இருக்கிறத அப்படியே கொண்டு வந்தாலே பெரிய விஷயம்னு தோணுச்சு எனக்கு. அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த படத்தில் முதல்ல என்னுடைய பகுதி மிக குறைவு ஒன்று. இன்னொன்று, செல்வராகவனுடைய ஹேண்ட்லிங் வேறு மாதிரி, மணிசாருடைய ஹேண்ட்லிங் வேறு மாதிரி. இது ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீம் விஷயங்கள். ஆனால் இப்போ கூட நான் இந்த படத்தில் நடித்ததுக்கு இன்றைக்கி காலையில் ட்விட்டரில் ஒரு நண்பர் போட்டிருக்காரு, நீங்கள் தயவுசெய்து இந்த படத்துக்காக செல்வராகவனுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு. அதாவது 1001 பார்த்து தான் நம்மளை இந்த படத்தை செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி. அதனால் 1001 நம்ம காலத்துக்குமான ஒரு 1000 காலத்து பயிர் மாதிரி, அது போகாது போல இருக்குது. அதனால் இப்போதைக்கு அதை மறந்துடுவோம். பொன்னியின் செல்வன், சரி நீங்கள் மியூசிக்கை கேட்டு பாருங்கள். இது அந்த காலத்து படம் மாதிரியான ஒரு மியூசிக்கே கிடையாது. அந்த மியூசிக் கேட்கும்போது ரஹ்மான் சாரோட மியூசிக் வந்து முழுக்கவே அது இன்றைக்கி கேட்குற ஒரு பாட்டு மாதிரி இருக்குது. இதில் பழைய விஷயத்தை கொஞ்சம் பிளெண்ட் பண்ணணும். ஸோ அதனால் இது பெரிய பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். டெஃபினட்டாக நீங்கள் எவ்வளவு வேணான்னு சொன்னாலும் எல்லாரும் கற்பனையோடு தான் வருவாங்க, அந்த கல்கியோட கற்பனையில் தான் வருவாங்க. அதை தவிர்க்க முடியாது படித்தவங்க. ஆனால் என்னுடைய நம்பிக்கை ஒரு 20-25% மட்டும்தான் அதை படிச்சிருப்பாங்க. மீதி 75 பேர் மணிசார் படம் பார்க்குற மாதிரி தான் வருவாங்க. அப்புறம் இப்படி எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட்டை வந்து உலகத்தில் இருக்க வேறு யாராலையும் இப்படி ஒன்று க்ரியேட் பண்ணவே முடியாது. அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக இந்த படம் அப்படி ஒரு பிரமிப்பாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அதான் சொல்கிறேன், அது ஃபஸ்ட்டு சீன் செகண்ட் சீன்லேயே அவர் உடைச்சிட்டாருன்னு வச்சுக்கலாம். இது முழுக்க முழுக்க அந்த பொன்னியின் செல்வன் இல்லைன்னு அதை பிரேக் பண்ணிட்டாருனாவே
உங்களுடைய சுவாரஸ்யம் கூடுதலாயிடும். உதாரணத்துக்கு என்னுடைய இன்ட்ரடக்ஷன் சீன் வந்து அந்த நாவலில் இல்லைன்னு மணி சார் சொன்னார். அப்படி ஒரு சீனே அதில் இல்லைன்ட்டு, அது எனக்காக செய்யப்பட்டது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்து அதை பிரேக் பண்ணி அதில் மணி சாரும் பூந்து ஒன்று பண்ணுறதுனால புதுசான ஒரு சுவாரஸ்யம் வரும்னு நான் நினைக்கிறேன். கார்த்திஜி அகேன் திஸ் இஸ் ஃபார் யூ அண்ட் இவர் ஜெயம் ரவி கூட போத் ஆஃப் யூ. எனக்கு இல்லை. சாரி, முடிச்சிட்டிங்களா பிரதிபன் சார்? இல்லை அதில் எனக்கு இல்லை அப்படின்னு. இல்லை அப்படி கிடையாது. இல்லை என்னென்னா இந்த ட்ரெய்லரில் வந்து வண்டர்ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் ஹார்ஸ் ரைடிங் பண்ணும்போதும் ஹார்ஸஸ்னுடைய அந்த இது கற்றுக்கும் போதும் இருந்த டிஃபிகல்ட்டிஸ் சொன்னீங்க. பட் தேர்ஸ் அன் ஈக்குவலி இம்ப்ரெசிவ் எலிஃபென்ட் சீக்வன்ஸ். அந்த ரவி தான் பண்ணாருங்களா? ஸோ கேன் யூ ப்ளீஸ் டெல் அஸ் அபவுட் ஷூட்டிங் வித் எலிஃபென்ட் அண்ட் அது ஹவு டேஞ்சரஸ் இஸ் இட்? ஏன்னா அது வந்து யானை வந்து ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலை தூக்குற ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. சீம்ஸ் ரிஸ்கி ஸ்டண்ட். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். யானை வந்து நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம், அம்மா அப்பா சொல்லும் போது கேட்டிருப்போம். மிகப்பெரிய இன்டெலிஜென்ட்டான ஒரு க்ரீச்சர் அது, வந்து ஒரு அனிமல் அது. அண்ட் மிக எலகெண்ட்டான ஒரு அனிமல், பல நூற்றாண்டாக இருக்கிற ஒரு அனிமல். ஸோ அதனால் அதுக்கிட்ட பழகிறதே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் பேசிக் ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டோம். எப்படி கிளைம் பண்ணுறது, எதை பிடிச்சா வலிக்காது, எதை தொடணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பட் அதை தாண்டி வந்து யானை பழி வாங்கும், தெரியும்ல, நம்ம படிச்சிருப்போம் அந்த கதைகள்லாம். நம்ம எதாவது தப்பு பண்ணாதான் பழி வாங்கும். அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது பழக ஆரம்பித்து, உணவு கொடுக்க ஆரம்பித்து, அப்படியே ஃப்ரெண்ட்லி ஆகிட்டோம். அது கண்ணை பார்த்தாலே தெரியும், அந்த ஒரு பாசம் அப்படியே தெரியும், அப்படியே ஒரு நம்மளை மதிக்குது அப்படின்னு தெரியும். ஸோ அதை வந்து நம்ம திருப்பி மதிக்காமல் இருக்கவே முடியாது. என்ன தான் நம்ம அதை ஏறி மிதித்து இது பண்ணாலுமே அவ்வளோ அழகாக நம்மளை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு அனிமல். எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ் வித் எலிஃபெண்ட். எனக்கு பேசிக்காகவே பிடிக்கும். அண்ட் அது கூட பழகும் போது இன்னும் மரியாதை அதிகமாச்சு அனிமல்ஸ் மேலே பேசிக்காகவே. ஸோ ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு அரியணை மாதிரி ஒன்று இருக்கும் அந்த யானை மேலே, அது மேலே தான் உட்காந்து எல்லோரும் வரணும், ராயல்ஸ் எல்லாருமே. அது வெயிட்டு, அதை தாங்கிக்கிட்டு அந்த வெயிட்டில் நின்று அவ்வளோ கஷ்டப்பட்டது. பட் அதுக்கான பிரேக்ஸ் கொடுத்தோம். நாங்கள் எப்போவுமே அனிமல்ஸுக்குன்னு இருக்கும்போது மணி சார் வந்து அனிமல் ஆம்புலன்ஸ் தனியாக வச்சுருப்பார் ஹார்ஸுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அந்த அவ்வளோ பொறுமையாக தான் பண்ணோம் அங்கே எல்லா அனிமல்ஸுக்கும். இது ஷார்ட் தாய்லாண்ட்லேயும் சரி, சென்னையிலையும் சரி, ஹைதராபாத்லேயும் சரி, யானையை வந்து அந்த மாதிரி பொறுப்பாக தான் பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் எவ்ரிவேர் எவ்ரி டே அனிமல் ஆம்புலன்ஸும் இருக்கும். அது ஏதாவது ஒன்று பிரச்சனைனா கூட்டு போகிறதுக்கு. ஸோ அதனால் எல்லாம் பார்த்து தான் பண்ணோம். இட்ஸ் பேசிக் ட்ரைனிங். ஏன்னா கயர் இருந்தால் ஈஸி பிடிச்சிட்டு ஓட்டுறது. அப்போது அங்கே கயறு கூட கிடையாது. ஸோ அந்த ஷோல்டரில் தான் உட்காரணும், ஷோல்டருக்கு நடுவில் உட்காரணும். ஸோ ஷோல்டர் இப்படி போகும் யானைக்கு. ஸோ எந்த சைடு வேணால் உள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக உட்காரணும். ஒன்ஸ் பழகிட்டால் அது கொஞ்சம் ஈஸி. அது ஓடுறது தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். பட் ஓகே, அது பண்ணிட்டோம். ரவி, இந்த படத்தில் பொதுவாக நிறைய டாக்ஸ் சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. இந்த சைவம், வைணவம், பட்டை, நாமம்னு இதை பற்றி நிறைய கம்பேரிசன்ஸ் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக மணி சாரோட தாட் ப்ராசஸில் அவர் பட்டையும் போட்டிருக்காரு, திலகம் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன, நீங்கள் யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். சார் அது மணி சார் வந்து ரிசர்ச் பண்ணி தான் பண்ணியிருக்காரு சார். அது நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும். இந்த ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் வந்து படத்துலேயே இருக்குது. அதுக்கான பதில் வந்து படத்துலேயும் சொல்லியிருக்கோம். இங்கே சொன்னால் அது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். படம் பார்க்கும்போது எளிமையாக புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதனால கண்டிப்பாக உங்களுக்கான விடை படத்தில் இருக்கும். மணி சாரா வந்துட்டே இருக்காரு. மணி சார் நேற்று கூட வந்தாருங்க, இன்றைக்கும் வந்துகிட்டே இருக்காரு. அவர் வரமாட்டேன்னுலாம் சொல்ல மாட்டார். அது கடைசி செட் ஆஃப் ஒர்க்கு, ரிலீஸ்க்கு கடைசி செட் ஆஃப் ஒர்க்கை ஒரு நெருப்பு மாதிரி வேலை செஞ்சிட்ருக்காரு. வேறு எதுவுமே இல்லை. அதனால கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். வந்துட்டு தான் இருக்கார். இங்கே உங்ககிட்ட இருக்கிற 4 பேரில் யாராவது பார்ட் 2ல் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? பார்ட் 1 பார்ட் 2ல் நாங்கள் இல்லை, பார்ட் 2லன்னு யாராவது ஃபீல் பண்ணுறீங்களா? எல்லாம் இருக்கும், கிட்டத்தட்ட எல்லாருமே இருக்கும். சார் ஒரு கேள்வி பொதுவாக கேட்குறேன். இப்போ டிஜிட்டலில் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த படமாக காமிச்சிருக்கும் போது அதில் ஃபில்டரும் பண்ணியிருப்பாங்க, பெஸ்ட்டை கொடுத்துட்டு மிச்சத்தை எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ டிஜிட்டல் ஆடியன்ஸோட பெரிய எதிர்பார்ப்பு இதோட அன்கட் வெர்ஷன் எதிர்பார்க்கலாமா? இது வந்து சாரோட தி பெஸ்ட் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்கும், அதை எதிர்பார்க்கலாமா? சார் வந்துருவாரு, அவர்கிட்ட கேட்டுருங்க. கார்த்தி சார், நீங்களும் சூர்யா சாரும் வந்து ஆன் போர்டு அப்படிங்கிறது ஒரு விஷயம் நிறைய பேர் எதிர்பார்க்கறது. சப்போஸ் இந்த படத்தில் வந்து சூர்யா சார் ஆன் போர்டு அப்படின்னா வந்தியத்தேவனா நீங்கள் வந்து
அவருக்கு எந்த ஒரு கேரக்டர் வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்வீங்க? என்னால் அவ்வளோலாம் யோசிக்க முடியலைங்க. அது மணி சார் வந்து யோசிச்சு காஸ்ட் பண்ணதே எனக்கு ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. இந்த கேரக்டருக்கு இவங்க இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ பார்த்திபன் சார் ஃபர்ஸ்ட் டே வந்து நிற்கும் போது அவரோட லுக்கு, அவரோட கம்பீரங்கிறது அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. ஜெயராம் சார் வந்து நிற்கும் போது ஜெயராம் சார் எப்படி இந்த கேரக்டர் இமேஜின் பண்ணாருன்னு எனக்கு ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. காஸ்டிங் வந்து அது ஒரு மிகப்பெரிய கிரியேட்டிவ் ப்ராசஸ். நீங்கள் கேட்குற மாதிரி இந்த ரோலில் யார் பண்ணலாம், இந்த ரீமேக் யார் பண்ணலாம்னா நம்ம ஜாலியாக பேசிக்கலாம். பொன்னியின் செல்வனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக நல்லா சொல்ல முடியும்னு எனக்கு தோணல. இல்லை, பொன்னியின் செல்வன் வந்து நீங்கள் ஒரு வாசகராகவும் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ அந்த ஒரு இதில் சொல்லுங்களேன், எந்த ஒரு கேரக்டர் அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணுவாருங்க. இல்ல சொந்த அண்ணனா இருந்தா கூட வந்தியத்தேவன்லாம் விட்டு கொடுக்க முடியாது. அதுதான் கார்த்தி வந்து சூசகமா சொல்றாரு. நீங்க இருக்க பயங்கர ஸ்மார்ட்டா அழகா போயிட்டே இருக்கீங்க, கியூட்டா. இந்த படம் ஆடியோ லான்ச் அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களை தான் திரிஷா மேம் தான் படத்தோடைய நேம் சொன்னேன். இல்லை வர இன்னும் க்யூட்டாகவே இருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் ஆடியோ லான்ச் அன்னைக்கு ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்க, இதில் வந்து செந்தமிழ் பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழை பற்றி ஹிந்தி வேணாம்னு சொல்லிட்டு இருக்கோம், செந்தமிழ் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? அதை எப்படி பார்க்குறது? நீங்கள் பேசுகிறீங்களா செந்தமிழ்? நீங்கள் பேசுகிறீங்களா? நீங்கள் ரொம்பவே நல்லா தமிழ் பேசுகிறீங்க. செந்தமிழ் கொஞ்சம் ரிஹர்ஸ் பண்ணி தான் பேசணும்ல. எல்லாருக்கும் கஷ்டம் தான். நல்லா தமிழ் பேசுகிறவங்களுக்கே செந்தமிழ் கஷ்டம், மோர் தென் கஷ்டம், இட்ஸ் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். ஸோ எஸ்பெஷலி நம்ம எப்படி சொல்கிறது, இப்போது எனக்கு தமிழும் தெரியும், ஹிந்தியும் தெரியும், ஆனால் ஹிந்தி டெய்லி பேசிக்க மாட்டோம் யார்கிட்டையும். ஸோ டு ப்ரஷ் இட் அப் அதுக்கு தேவைப்படுறது நிறைய ரிஹர்சல். ஸோ அது ஐ திங்க் எவ்ரி ஆர்டிஸ்ட் வாஸ் அ பிட் சேலஞ்சு. நீங்கள் இல்லை சார், நாட் யூ. நீங்கள் நல்லா பேசிடுவீங்க. அதெல்லாம் கிடையாது. என் தமிழ் உன் தமிழை விட செந்தமிழ்ன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். என்னன்னா செந்தமிழா அந்த டைம்ல ஒரே நிமிஷம், செந்தமிழா உச்சரிப்பா சரியா பேசுறது மட்டும் இங்க முக்கியம் இல்லை, அது உணர்ச்சி வர்றது ரொம்ப கஷ்டம். நீங்க மேடை பேச்சா வந்து கடகடன்னு பேசுறது வேற விஷயம், ஆனா உணர்ச்சியா அந்தந்த தருணத்துல என்ன தேவையோ அதை அந்த தமிழ்ல பேசுறது இருக்கு இல்லையா, அதுல ஹியூமர் ஒர்க் ஆகணும், அதுல எமோஷன் ஒர்க் ஆகணும், ரொமான்ஸ் ஒர்க் ஆகணும், அது கஷ்டம். இந்த படத்துல வந்து எப்பயும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மண்டைக்கு மேல கொண்டைக்கு மேல கொண்டை போயிட்டே இருக்கும். நீங்க எப்படி அதை மெயின்டைன் பண்ணீங்க? எப்படி அந்த அலங்காரம்லாம் அதிகமா இருக்குமே, வெயிட்லாம், அதெல்லாம் உணர்ந்தீங்களா? அந்த காலத்துல எப்படி போட்டிருக்காங்க மணிகுண்டெல்லாம்? ஆமாம் ஆமாம், அந்த கொண்டைக்கு ஒரு 3 மாதம் ரிசர்ச் பண்ணாங்க எல்லாரும், என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் டீம் எல்லாரும். கஷ்டமாக தான் இருந்தது, ஏன்னா அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது ஓகே அழகாக இருக்குது, பட் அதை எப்படி ரீக்ரியேட் பண்ணது, அதுவும் இட்ஸ் மை ஓன் ஹேர், சும்மா ஒரு அது மேலே ஒரு எலிவேட்டட் இது வச்சுட்டு அதில் சுற்றணும். அது ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours எடுத்தது எவ்ரிடே. அது மேலே ஜுவல்லரி, அது மேலே பூ. இட் வாஸ் ஃபன், இட் வாஸ் சேலஞ்சிங். அதான் நான் கஷ்டமாக இருக்கிறது ஒன்று சொன்னால் இட்ஸ் ஆல்சோ சேலஞ்சிங். தட்ஸ் வை அந்த ஒர்க் ப்ராசஸ் கூட எல்லாருக்கும் ஜாலியாக இருந்தது. ஸோ பார்த்திபன் சார், இந்த பொன்னியின் செல்வன்கிறது பதிலாக பொன்னியின் செல்வின்றது தான் எல்லாருக்கும் ரஜினி சார் சொன்னார் இல்லையா, உங்களுடைய கருத்து என்ன இருக்கு இந்த ஸ்டாண்டர்ட்? யார் சொன்னா பொன்னியின் செல்வன்? சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். ஓ ஓகே ஓகே ஓகே. இல்லை அவரும் என்னுடைய தாட்டில் தான் இருக்காருன்றது எனக்கு தெரிஞ்சது. நமக்கு எப்பவுமே இந்த செல்வனை விட செல்வி தான் நமக்கு பிடிக்கும் ஜென்ரலாக, அதுதான் நியாயமான விஷயம். இல்லை அவர் வந்து நந்தினியோட கேரக்டரோட உயரத்தை பார்க்கும்போது அப்படி தான். இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க செந்தமிழ் பேசுறலாம், த்ரிஷா வந்து ரொம்ப அழகாக தமிழ் தெரிஞ்சதுனால அதை மேனேஜ் பண்ணி பேசினாங்க. அந்த கொண்டையினால மேபி இதுக்கப்புறம் ஹெட் வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் த்ரிஷாவுக்கு இந்த படத்துக்கு அப்புறமேல. ஆனால் ஐஸ்வர்ராய் தான் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னென்னா, அந்த தமிழை ரொம்ப அழகாக, நான் அன்னைக்கு கூட மேடையில் சொல்ல வந்தது அதுதான், ரொம்ப அழகாக. அப்புறம் மணி சார்கிட்ட வந்து நாயகன் மாதிரி ஒரு படம் நடித்தா நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு கேட்டால் தெரியல அப்படின்னு சொல்லிடலாம், அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் அவர் வச்சுருப்பார். பட் இந்த படத்தில் அவர் எப்படி எக்ஸ்பிரஷனை வாங்குவாருன்றது எனக்கு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. சரி, இந்த மாதிரி படத்தில் அவர் எக்ஸ்பிரஷன் எப்படி கேட்டு வாங்குவார் அப்படின்னு நான் எல்லாரும் நடிக்கும்போது போய் பார்த்துட்டு இருப்பேன். அவ்வளோ துல்லியமாக வச்சுருக்காரு. ஒரு சீன் வந்து த்ரிஷாவும் ஐஸ்வர்ராய் 2 பேரும் பேசுகிற ஒரு லென்த்தி ஷாட் இருக்குது. லென்த்தினா 2 பேரும் அவ்வளோ பெரிய ஷாட் பண்ணவே முடியாது, அவ்வளோ பெரிய ஷாட்டை ஒரு சிங்கிள் ஷாட்டாக வச்சுருக்காரு, மாற்றவே இல்லை, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே இல்லை. அதில் 2 பேருடைய எக்ஸ்பிரஷன் நீங்கள் சொல்கிறது வசனம் பேசுகிறதுல முக்கியம். வசனம் பேசும்போது இருக்கிற முகபாவனை இருக்குது பார்த்தீங்களா, எப்போவுமே நமக்கு தெரியாத விஷயத்தை பேசும்போது கவனம் பூரா லாங்குவேஜில் இருக்கும், அப்படி இல்லாமல் அது வந்து எக்ஸ்பிரஷனாகவே இருக்கிற அளவுக்கு அது கேட்டு வாங்கினார். அதெல்லாம் நான் வந்து சைடில் நின்று பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதனால் அது பொன்னியின் செல்வினே வச்சுருக்கலாம். சார் கார்த்தி சார், இங்கே இப்போது ஜென்ரலாக மணி சார் வந்து நல்லா ஆக்ட் பண்ணி காமிப்பார், அதெல்லாம் ஓகே. பட் டப்பிங்கில் இருக்கும்போது வந்து எவ்வளோ தூரம் வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணார், லைக் இல்லை ரெஃபரன்சஸ் ஏதாவது கொடுத்தாரு? ஏன்னா அவர் சொன்ன மாதிரி வந்து அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த எமோஷன்ஸ் எல்லாமே வாய்ஸ்லேயும் கொண்டு வரணும் இல்லையா? ஸோ ஆக்ட் பண்ணும்போது ஒரு தடவை பண்ணிவிடுவோம், அதே அகைன் டப்பிங்கில் ரீக்ரியேட் பண்ணும்போது இல்லை, ஷூட் பண்ணும்போதே த்ரிஷாக் சொன்னது தான், சிங்க் சவுண்டு மாதிரி நினச்சி நடிங்கன்னு சொல்லிட்டார். எனக்கு வந்து அந்த பைலட் ட்ராக் இருக்கிறதே வந்து ஒரிஜினல் வாய்ஸில் என்ன எக்ஸ்பிரஷன் வேணுமோ அதான் வேணும்னு சொல்லிட்டார். ஸோ டப்பிங் போகும்போது நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன பண்ணமோ அதை ரீக்ரியேட் பண்ணிடுங்கன்னு தான் சொன்னார்.
இங்கே இம்ப்ரவைசேஷன் மாற்றுறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அங்கே ஒர்க் பண்ணும்போதே எக்ஸாக்டாக என்ன வேணுமோ அதை கேட்டு அந்த வாய்ஸ் மாடுலேஷனில் வாங்கிட்டார். ஏன்னா வந்து பாலச்சந்தர் சார்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு டேக் ஓகே பண்ணும்போது கண்ணை மூடிட்டு தான் ஓகே பண்ணுவாராம். அந்த எமோஷன் வாய்ஸில் சரியாக வந்தால் ஃபேஸில் கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்களா. அந்த மாதிரி ஷூட் பண்ணும்போதே அதில் ஆல்மோஸ்ட் கரெக்டாக வாங்கிட்டார். நீ அப்படியே நீ டப்பிங்கில் ஃபாலோ பண்ணிச்சா போதும்னு சொல்லிட்டாரு. அப்படி தான் ஒர்க் பண்ணோம். இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு ஏற்கனவே பாகுபலி அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஒட்டுமொத்த ஆடியன்ஸ்டையும் பிடிச்சதுக்கான ஒரு பேரை வாங்கிருச்சு. நம்ம என்னதான் அந்த படம் மாதிரி இருக்காது, கம்பேரிசன் கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அந்த கம்பேரிசன் எல்லாத்துக்குமே வரும். ஆஸ் எ டீமா அதுக்கான பதில் என்ன உங்ககிட்ட இருந்து சொல்றியா? நீ சொல்லிட்டு அப்புறமா நான் சொல்றேன். சொல்லிடு மச்சி, நீ சொல்லு. ஸ்டார்ட் ஒன்லைன் நீ சொல்லு நல்லா இருக்கும். நீ சொல்லு. யார் சொன்னாலும் நல்லா இருக்கும், அதான் உண்மை. என்னன்னா இது வந்து ஒரு நடந்த கதை 40%, கற்பனை கதை 60%. மற்ற படங்கள் அப்படி கிடையாது. மற்ற படங்கள் கூட கம்பேர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் பண்ணணுமா இல்லையான்றது அவங்களுடைய இஷ்டம். பட் எங்கள் டீமை கேட்டால் ஐ திங்க் நியாயமான விஷயமா எது இருக்கும் அப்படின்னா PS1 PS2 கூட கம்பேர் பண்ணுங்க, வேற எது கூடயும் கம்பேர் பண்ணாங்க. சார் ஹாய் சார். அப்படிதான் இருந்தது. we were also like of course எல்லாம் ப்ராப்பராக ரிஹர்ஸ் பண்ணி எல்லாம் பிளான் பண்ணிட்டோம். பட் எப்படி தான் வரப்போகுதுன்னு எங்களுக்கும் ஒரு ஆன்டிசிபேஷன் இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, அண்ட் ஆஷ்க்கு மட்டும் இல்லை, ஃபுல் செட்டே அந்த சீன் எப்போ வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் it came out very well, at least I mean I think whoever's watched it so far. But ஒரு anticipation, ADs அந்த கேமரா டீம் எல்லாரும் சரி இது எப்படி வரப்போகுது, ஏன்னா புக் நீங்கள் சொன்ன மாதிரி புக்லேயே இட்ஸ் அ ஹைலைட் ஆஃப் த ஃபிலிம். ஸோ அது ஒரு 3 நாள் ஷூட் பண்ணோம். ஏன்னா அது இட்ஸ் அன் எலாங்கேட்டட் சீன் அண்ட் கரெக்டாக ஷூட் பண்ணணும், அது கெட் த ரைட் எமோஷன். ஸோ இட்ஸ் கம் அவுட் வெல். ஹலோ சார் ஹாய். ஹலோ சார். நந்தினி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது, குட் பேட் அக்லி எல்லாமே. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ஆக்சுவலி அது. மேம் எக்ஸ்கியூஸ் மேம், நான் குந்தவையா நடிக்கிறதுக்காக நீங்கள் என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணீங்க? இந்த கேரக்டர் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதும் என்ன மாதிரியான ஒர்க் எல்லாம் இருந்தது உங்கள் சைடில் இருந்து? ஐ திங்க் எவ்ரி கேரக்டருக்கும் ஒரு 6 months ப்ரெப் பண்ணோம். அண்ட் என்ன சொல்கிறது, வி ஸ்டார்டிங் ஃப்ரம் த சாரி மெட்டீரியல் டு அது எப்படி அந்த காலத்தில் எப்படி போடுவாங்க, த ஹேர் ஜுவல்லரி, ஓவரால் ஒரு 6 months ப்ரெப் பண்ணோம். லாட்ஸ் ஆஃப் லுக் டெஸ்ட்ஸ், காஸ்டியூம் டெஸ்ட், ஃபோட்டோ ஷூட்ஸ் அண்ட் நான் சொன்ன மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி we came to a final look. And honestly இந்த ஃபுல் கிரெடிட் நான் மணி சருக்கு கொடுக்கணும், பிகாஸ் unless he is happy ஓகேன்னு சொல்ல மாட்டார். and the styling team, they did a fantastic job. ஹலோ சார். கார்த்தி சார், ஜெயமரவி சார். சார் ஃபஸ்ட்டு எல்லாருக்கிட்டையுமே கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, எம்ஜிஆர் சார் காலத்துலேருந்து கமல் சார்லேருந்து எல்லாருமே ட்ரை பண்ண ப்ராஜெக்ட் இது. பட் ஏனோ அவங்களால பண்ண முடியாமல் இன்றைக்கி மணி சார் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அந்த ப்ரெஷர் உங்களுக்கு இருந்துச்சா? ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் தளபதி விஜய் சார் கூட பண்ண வேண்டிய ரோல் அண்ட் நீங்கள் மகேஷ் பாபு சார் பண்ண வேண்டிய ரோல்னு இப்போ ரீசெண்டாக இதுவாச்சு. அந்த ப்ரெஷர் உங்களுக்கு இருந்ததா? கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? இதோட அப்படி சொல்ல முடியும். நான் தன்னடக்கமாகவும் பேசணும், கான்ஃபிடென்ட்டாகவும் பேசணும். ஏன்னா 3 வருஷம் உழைப்பு இது. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ சரியாக பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளோ சரியாக பயன்படுத்தியிருக்கோம் தான் நான் சொல்ல முடியும். அதே மாதிரி எந்த படமும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு கேரக்டர் ஒருத்தர் நடிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட் சாய்ஸாக எப்பவுமே ஒரு படம் அப்படியே அமைஞ்சது ரொம்ப ரேர் தான். ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஃபிக்ஸ் ஆகி மாறி கடைசியில் யாரோ ஒருத்தர் தலையில் அது எழுதியிருக்கும். ஒவ்வொரு அரிசியில் அவங்க பேர் எழுதியிருக்கும்பாங்க இல்லையா, அது மாதிரி ஒவ்வொருத்தர் பேரில் ஒரு பேர் எழுதியிருக்கும். அவங்களுக்கு தான் வந்து அமையும், அங்கேருந்து வருது, அவ்வளோதான். உங்கள் வீட்டில் யாராவது என்ன மாதிரியே இருக்கிறாங்களா? இல்லை இல்லை அவர் கேட்குறது உங்கள் வீட்டில் இவ்வளோ அழகாக இருக்காங்களா அந்த மாதிரி. சார் ஏன் சார் அப்படி இல்லை, நம்ம கேரக்டர் எப்படி புரிஞ்சுக்கிறோம், அந்த கேரக்டர் எப்படி கேரி பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிறது நம்மளோட தன்மையில் ஹாஃப் வந்துடும். எல்லா கேரக்டர்லையுமே உங்களுடைய செல்ஃப் கொஞ்சம் உள்ளே வந்துடும்.
ஏதோ ஒரு விஷயம் நம்மளை பற்றி பிடிக்குதுன்னா சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். ஏன்னா மக்களுக்கு நம்மளை பிடிக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் நம்மளை பிடிக்குதுன்னா ஐ திங்க் பிளெஸ்ஸிங் தான், அப்பா அம்மா பண்ண புண்ணியம் தான் இது. மேம் த்ரிஷா மேம் இந்த படத்தில் மேல் கேரக்டர்ஸ் மாதிரி ஃபீமேல் கேரக்டர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றாங்க. படத்தில் அந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பாருங்க. அவெஞ்சர்ஸா? Trisha, I have one question. Yeah, here. How heavy was the jewelry and stuff? Because ஒரு specific sequence songs நம்ம டன் மாதிரி okay, but throughout the movie you will be carrying out a costume and the jewelry. So how heavy? What? Pretty heavy. ஏன்னா நார்மலாக இப்போ ஒரு மேபி இந்த மாதிரி ஜுவல்லரி ஒரு கல்யாணம் போனால் போட்டுப்போம். அதுவும் ஒரே ஒரு நெக்லஸ் அண்ட் இதில் வி ஹேட் ஈச் ஆஃப் அஸ். ஏன்னா ஷீஸ் அ பிரின்சஸ் இல்லை, ஸோ எப்போவுமே ஷி ஹேஸ் டு லுக் ட்ரெஸ்ட் அப். அது ஒரு சிம்பிள் சீன் இருந்தால் கூட ஒரு 3 செயின், பெரிய ஜுவல்லரி, அதில் மாட்டல், அதில் ஹெட் ஜுவல்லரி, pretty heavy. சார் இல்லை இந்த படத்தில் ஒரு நிமிஷம், இந்த படத்தில் இந்த கேள்வி வந்து பெண்கள்கிட்ட மட்டும் கேட்கக்கூடாது, ஆண்கள்ட்டையும் கேட்கணும். நானே ஒரு 42 கிலோ, அதுவும் ஒரிஜினல் கோல்டு, ஷாக் ஆகிட்டேன். நீங்கள் கேட்குறீங்க மகேஷ் பாபு ப்ரெஷர் இருந்ததா, அது ப்ரெஷர் இருந்ததான்ட்டு. இந்த கோல்டுன்னு அதில் ஒரு ப்ரெஷர் இருந்தது நமக்கு. எங்கேயாவது மிஸ் பண்ணுவோம் நம்ம, அதுக்கு ஒரு 4 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அது முடிஞ்ச உடனே இதை கழட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பாருங்க, அப்படியே அப்பாடான்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவ்வளோ கிலோ தங்கம் சுமக்க வேண்டியதாக இருந்தது. எல்லாமே ஒரிஜினல் ஜுவல்லரி எல்லாருக்குமே. ஓகே, கஷ்டம்தான். சார் ஒரு கேள்வி. இப்போ வந்து சாதாரணமாக படம் எடுக்கிறதுன்றதே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும். அது இப்படிப்பட்ட ஒரு காவியமான ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்றப்போ அந்த கோவிட் ப்ரோட்டோகால்ஸ் பயங்கரமாக இருந்தது. ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப கஷ்டமாக, ஏன்னா டெய்லி டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அந்த ரிப்போர்ட்ஸ் வந்தால் தான் ஷூட்டிங் ஸ்பாட்குள்ளே போக முடியும் அப்படின்ற மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருந்ததுன்னு கேள்விப்பட்டோம். ஸோ நீங்கள் ஃபேஸ் பண்ண பெரிய சேலஞ்சஸ்லாம் என்னென்ன ஷூட்டிங் ஸ்பாட்டில்? ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எல்லாரும் பிபி போட்டிருப்பாங்க ஆக்டர்ஸ் தவிர. ஸோ டெய்லி ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்க மாதிரியே இருக்கும். யாருக்கிட்ட பேசுகிறோன்னு தெரியாது. அவங்களாம் பாவம் ஃபுல் டைம் மாஸ்க் போட்டுட்டே ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. அண்ட் யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிட்டா திரும்ப எல்லாரையும் செக் பண்ணணும். திரும்ப ஒரு 8 பேர் அப்படியே தனியாக உட்கார வச்சுருவாங்க. அப்போ என்னென்னா உங்களோட பிளானிங் மாறும். அது ஒரு பெரிய சிக்கலாக இருந்துச்சு. அண்ட் தென் கான்ஸ்டன்ட்டாக நாங்கள் ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணும்போது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மெயின்டைன் பண்ணுறது. இன்ஃபேக்ட் நிறைய பேர் உடம்பு சரியில்லாமையும் போயிட்டாங்க. அப்போ திரும்பவும் அந்த ரீஸ்கெடியூல் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்போ வேக்சின்ஸ் வந்து அப்போ தான் வந்திருக்கு, எல்லாருக்கும் வேக்சின் கிடைக்கல. ரமன் சார் அதை சரியாக சொன்னார்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு டீசர் லான்ச்சில். உண்மையாகவே இவங்க எல்லாருமே உயிரை மனையை வச்சு தான் அந்த படம் பண்ணியிருக்காங்கன்றது உண்மைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மற்ற படங்கள்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தூரமாக நிற்க வைக்க முடியும். இங்கே நாங்கள் நிற்கிறோன்னா எங்களை சுற்றி ஒரு 200-500 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்துட்டே இருப்பாங்க. அவுட்டோராக இருந்தால் கூட பரவாயில்ல, இன்டோராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டுட்டு தான் பண்ணி ஆகணும். ஏன்னா திரும்ப பெர்மிஷன் கிடைக்காது, திரும்ப எல்லாரும் ஒன்றும் சேர்க்க முடியாது. ஸோ எல்லாருக்கும் எப்படியாவது அந்த படத்தை முடிச்சிடணும், மணி சார் நினச்ச மாதிரி வரணுங்கிறது வந்து எல்லார் மைண்ட்லேயும் இருந்துச்சு. மணி சார் அவுட்டோரில் ஷூட் பண்ணணும்னு நினச்சாரு. ஸோ அவுட்டோர் பெர்மிஷன்ஸ்க்கு வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சிவா சார்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், தயவு செஞ்சு பெர்மிஷன் வாங்கிடுங்க. ஏன்னா எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸில் ஷூட் பண்ணணும், ஒரிஜினல் கோட்டைகளில் எடுத்து ஷூட் பண்ணணும். மணி சார் ட்ரை பண்ணாங்க. ஏன்னா அப்போ தான் இன்னும் ரியலாக பண்ண முடியும். நீங்கள் சொன்னீங்களா ஒப்பிட்டுட்டே இருக்கீங்க இல்லையா, இன்னொரு படத்துக்கு ஒப்பிட்டுட்டே இருக்கும் இல்லையா, அதில் வந்து செட்ஸும் கிராஃபிக்ஸும் ஜாஸ்தியாக இருக்குன்னா இதில் எல்லாமே இன்னும் ரியலாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு 10ஆம் நூற்றாண்டு கொண்டு போய் உங்களை சேர்க்கணும். இந்த கதையை வேற எந்த நூற்றாண்டுலையும் மாற்ற முடியாது, இன்னைக்கு இருக்கிற கதையாக மாற்ற முடியாது. வரலாற்று மனிதர்கள் இந்த இடங்கும் போது இதுக்கு ஒரு யுனிக்னஸ் இருக்குது. நீங்கள் வேற எந்த படத்தோடு நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தாண்டி பண்ணி முடிச்சிருக்கோன்னா நம்ம மனுஷருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இது நமக்காக முடிச்சு நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காருங்கும் போது சீரியஸ்லி பெரிய எஃபர்ட் தான். ஓகே ஷாமா. ஜெயமணி சார், இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கதை எழுதிட்டு இருக்கும் போதே நிறைய பேர் கதைங்களை சொல்லிட்டாரு மணி சார். அப்படி இருக்கும்போது இதில் வந்து வந்தியத்தேவனாக முதல்ல வந்து சிம்புவை போடலாம் அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல் பரவுது. ஆனால் சிம்பு நடித்தா நான் நடிக்க மாட்டேன், விலகிக்கிறேன் அப்படின்னு சொன்னதா ஒரு சோஷியல் மீடியாவில் தகவல் பரவுது. அது உண்மையா? நான் சொன்ன மாதிரியா? ஏங்க சோஷியல் மீடியால பல பேரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பல பேருக்கு 5 கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதெல்லாம் பதில் சொல்ல முடியாது. பத்திரிகையாளரே ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இல்ல ரவியும் விக்ரமும் விலகதா ஒரு தகவல் பரவுதுன்னு சொல்லி பக்கத்துல இருந்து பேசின மாதிரியே பேசுவாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியும். அந்த ரூம்லயே உட்கார்ந்த மாதிரி ஒண்ணு நான் சொன்னா மணி சார் கேட்கறாளா, அது ஏதோ நான் சொன்னா அவரு கேட்கற மாதிரி நீ ஏதோ எனக்கே ஒரு ரோல் கொடுத்துருக்காரு, நான் போய் பண்ண போறேன், ஏதோ நான் இவனை போடாதீங்க அவனை போடாதீங்கன்னு கேட்பாங்களா அவர் முதல்ல. அது இன்னொன்று சிம்புவே எனக்கு ஃபோன் பண்ணாரு, மச்சி நான் இருக்கேன்னா சந்தோஷப்படுற முதல் ஆள் நீ தான், சாரி யாராவது எதாவது பேசியிருந்தா விட்டுரு, இவனுங்கெல்லாம் இப்படி தான், நான் இருந்தால் சந்தோஷப்படுற முதல் ஆள் இப்படி தான் சிம்புவே எனக்கு ஃபோன் பண்ணார். இல்லை இதை ஆரம்பிக்கும் போது நான் ரவிக்கிட்ட சொன்னேன், இந்த படத்துக்காகவே முன்கூட்டி ஏற்கனவே ரொம்ப அழகாக பெற்றிருக்காங்க அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பான்னு சொன்னார் ரவியை. அதனால் அவர் ஏற்கனவே அதுக்காக பிறக்கப்பட்டவர். ட்ரிஷா மேம் இங்கே
இப்போ நீங்கள் அப்படின்னாலே ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மனசில் நிற்கிற 2 கேரக்டர்ஸ்னால் ஜெஸ்ஸி அண்ட் ஜானு. இவங்க 2மே ஆல்வேஸ் ஸ்பெஷல். இது எங்களுக்கும் இல்லை, மேடையில் இருக்க 3 பேரும் மற்ற 3 பேருமே அக்ரி பண்ணிப்பாங்க. ஸோ குந்தவை அந்த இடத்த பீட் பண்ணுவாங்களா இல்லை எந்த இடத்துல இருப்பாங்க? அது படத்து வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஈவன் ஜெஸ்ஸி அண்ட் ஜானு எனக்கு தெரியல இவ்வளோ ரீச் ஆகும், ஒரு ஐகானிக் கேரக்டர்ஸ் ஆகும்னு. அது தட் இஸ் அப் டு தி ஆடியன்ஸ். ஓகே, கார்த்தி சார் உங்ககிட்ட ஒன்று கொஸ்டின். இப்போ ஜெயராம் சாருக்கும் உங்களுக்கும் உண்டான அந்த கெமிஸ்ட்ரி பற்றி சொல்லி ஆகணும். ஸோ ஜெயராம் சாரோட மறக்க முடியாத ஸ்பாட் மூமெண்ட் எதாவது இருக்கா? ஃபஸ்ட்டு ஜெயராம் சார் நம்பி கேரக்டர் பண்ணுறாருங்கிறது எனக்கு பயங்கர ஆச்சரியம். அதுக்கு அவர் எப்படி ப்ரிப்பேர் ஆகியிருந்தாருங்கிறது தான் ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. டெய்லி மொட்டை போடணும். அவர் மணி சார் வந்தோடனே ஃபஸ்ட்டு தொப்பை தான் பார்ப்பார், தொப்பை பெருசாக இருக்கான்னு. காலை கூட பார்க்க மாட்டார். சார் சாப்பிட்றீங்களா, வெயிட் போட்டிங்களான்னு செக் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட் போட வேண்டியது இருந்துச்சு. நம்பி கேரக்டர் பார்த்தா குள்ளமாக இருக்கிற கேரக்டர்னு கல்கி அவர் எழுதியிருப்பாங்க. அதுக்காக ஒரு காலை மடக்கே நடந்துட்டு இருந்தார். தன்னை ஹைட்டை குறைச்சிக்கிறதுக்காகவே படம் ஃபுல்லாக அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தார். அது அந்த வடக்கால்மாங்க இல்லையா, அது மாதிரி அவர் தன்னோட ஹைட்டை குறைச்சி நடிச்சிட்டு இருந்தார். இன்னொரு விஷயம், எங்கள் 2 பேருக்கு இருக்கிற கெமிஸ்ட்ரி பார்த்துட்டோம்னா அவர் வந்து கிட்டத்தட்ட கவுண்டமணி செந்தில் மூடு தான் அது. அதனால் அவர் வந்து ஒரு சீனில் அவர் கழுத்தை பிடிச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ நல்லா அடி கார்த்தி, அப்போ தான் ஜாலியாக இருக்குங்கிறாரு. ஸோ அவ்வளோ சீனியர், நமக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து ரிஹர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு சீனை நாங்கள் 2 பேரும் நடிக்கிறோன்னு சொன்னால், பழைய தமிழ் கார்த்தி எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவார். அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பார். ஒரு 20 தடவை 30 தடவை அந்த சீனை நாங்கள் திரும்ப 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 ரிஹர்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அண்டு ஒரு சீன் நாம் படிப்போம். அந்த படித்து பார்த்துட்டு போது ஒரு 8 பேஜ் இருக்கும். ஸோ 8 பேஜுங்கும் போது எப்படி எனக்கு ஒரு 1 டே ஃபுல்லாக எடுப்பாங்கன்னு நினச்சா மணி சார் 2 ஹவர்ஸில் முடிச்சிருவார். அந்த என்டையர் சீனை ஒரே ஷாட்டில் கம்போஸ் பண்ணுவார். அப்போ நாங்கள் 2 பேர் வெல் ரிஹர்ஸ்டாக கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதை அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியும். ஏன்னா இதை சுற்றி இன்னொரு 1500 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேறு இருப்பாங்க. எங்கள் 2 பேருக்காக மட்டும் டைம் கொடுக்க முடியாதுங்கும் போது அது ஜெயராம் சார் மேட் ஷுவர் நாங்கள் 2 பேரும் வி ஆர் ஆல்வேஸ் ப்ரிப்பேர்ட். என்னென்ன தேவையோ அதை அப்படி அப்படியே கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, பழைய காலத்து தமிழ் பேசுறது மட்டும் முக்கியம் இல்லை, அதில் காமெடி ஒர்க் அவுட் ஆகணும். அதில் வந்து ஒரு எமோஷனான சீனில் எமோஷன் ஒர்க் அவுட் ஆகணுங்கிறது இருக்கு இல்லையா, அது ஜெயராம் சார் வந்தாலே ஒர்க் அவுட் ஆகும். அது ஜெயமோகன் சார் எழுதின வசனங்கள் இருக்கு இல்லையா, அந்த காலத்து வசனங்களை எளிமைப்படுத்தி நமக்காக எழுதிருப்பார். ஒரு சின்ன வசனம் கூட இருக்கும். அம்மா என்னையா கோட்டை பக்கம் வந்தாய் நான் அவர்கிட்ட கேட்பேன். ஆமாம் தேவராளன் ஆட்டம் பார்க்கலாம் என்று வந்தேன் அப்படிம்பாரு. பார்த்தாயா, எங்கே தேவராளன் பின்பக்கம் தான் தெரிந்தது அப்படிம்பாரு. அவ்வளோ எளிமையாக அந்த டயலாக் சொல்கிறது. நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சிரிச்சுட்டே இருப்போம். பார்த்திபன் சார் சிரிக்க மாட்டேங்கிறாரு, நாங்கள் சிரிச்சுட்டு தான் இருந்தோம். இல்லை நான் இடைமறிச்சு நடுவில் நான் பதில் சொல்கிறதுக்கு ரீசன் வந்து யாரும் கேள்வி கேட்காட்டி கூட கேட்கறதுக்கு காரணம் நடுவில் 2 பதில் சொல்லலான்னு. இது பிறகு ஜெயராம் சார் வந்து எனக்கும் அவருக்கான காம்பினேஷன் வந்து ஒரே ஒரு சீனாக தான் இருக்கும் அங்கே ஷூட்டிங்கில். பட் அந்த ஸ்டேஜில் நாங்கள் அன்றைக்கி பண்ணுறதுக்கு முன்னாடி 2 நாள் என்னை போட்டு வாட்டி எடுத்துட்டார். அதாவது ரிஹர்சல் பார்க்குறது கிடையாது, ஸ்டேஜில் நடந்ததை. சார் நீங்கள் அதை கேட்டுருவீங்களா சார், என்கிட்ட வந்து நீங்கள் அதை கேட்டுருவீங்களா, நீங்கள் அதை கேட்டோன்னு நான் அதை சொல்லிடணும், நீங்கள் அதை கேட்டுருவீங்களா சார் அப்படின்னே கேட்டுட்டு இருப்பார். அந்த மாதிரி நான் எதுக்கு சொல்ல வரேன், ஸ்டேஜில் ஒரு நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய இன்வால்மெண்ட்னா அந்த படம் பூரா அவர் எவ்வளோ இன்வால்வ்டாக பண்ணியிருப்பாருங்கிறத சுருக்கமாக சொல்கிறேன். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவர் டயலாக் இல்லாத சீன்லையும் நீங்கள் அவரை பார்த்துட்டே இருப்பீங்க, அப்படி பண்ணியிருப்பாரு. ஜெயம் ரவி சார், இந்த படத்தில் காஸ்டியூம்ஸ் பற்றி பேசும்போது ஆர்னமெண்ட்ஸ்லாம் ஒரிஜினல் கோல்டுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி அனிமல் ஃபர் அதிகமாக யூஸ் பண்ணி தான் எல்லா காஸ்டியூம்ஸும் தைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக அந்த அளவுக்கு இல்லை? அதே மாதிரி கிரீடங்கள்லாம் ஒரிஜினல் அந்த காலத்து கிரீடம் இல்லாமல் வேறு சில பேட்டர்ன் ஃபாலோ பண்ணதான் சொல்கிறாங்க. அனிமலோட வாட்ஸ் அனிமல் ஃபர் அனிமலோட லெதர் ஒரிஜினல் இல்லை, அப்படி பண்ண எனக்கு மாதிரி தெரிஞ்ச வரைக்கும் அப்படி இல்லை. அது ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் அதோடைய ரெப்ளிகா தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். ஏன்னா சினிமானா அப்படி தான் பண்ணி ஆகணும். பட் ஜுவல்ஸ் எல்லாமே ஒரிஜினல் தான். அண்ட் கிரீடம் பற்றி கேட்டிங்கன்னா இது எனக்கு கிரீடம் வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த படம், அதனால தெரியல. கண்டிப்பாக சார், நிச்சயமாக ஒரு நல்ல படத்துக்கு வரவேற்பு உலகம் ஃபுல்லாக இருக்கும்ன்ற தாட் எனக்கு எப்போவுமே இருக்குது. இது ஒரு நல்ல படமாக நாங்கள் நினைக்கிறோம், அப்படி தான் நம்ம தமிழ் மக்களும் நினச்சிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது பெரிய வரவேற்பாக இருக்கும்ன்ற எண்ணம் எனக்கு இருக்குது. இல்லை பாகுபலி தெலுங்கில் வந்தால் கூட நம்ம தமிழில் ரசித்தோம் இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து அதர் லாங்குவேஜ்லையும் ரசிப்பாங்க. கார்த்தி சார் கார்த்தி சார் ஒரு கொஸ்டின். மணிரத்னம் சாருடைய இப்போ எடுக்கக்கூடிய மூவிலாம் பார்த்தீங்கன்னா கார்த்தி சாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டே இருக்காரு. என்ன காரணம்? எதுக்கு முன்னாடி படமும் இந்த படத்துலையும் சரி கார்த்தி சாருக்கு ரொம்ப ஒரு படம் தான் சார் கூட நடிச்சிருக்கேன் கார்ட்டூன்லேயே, அதுக்கப்புறம் இந்த 2வது படம் அவ்வளோதான். பட் நான் மணி சார் ஆஃபீஸில் வளர்ந்த பையன். பட் மாதிரி அமெரிக்காவில் படித்து முடிச்சுட்டு சினிமா கற்றுக்கணுங்கும் போது மணி சார் போய் சந்திச்சு, சார் உங்க கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு தான் நான் வந்தேன்னு சொல்லும்போது உடனே எனக்கு அந்த சந்தர்ப்பம் கொடுத்தாரு. அண்ணா ஹீரோவாக நடிக்கிற படத்துலேயே எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுற சந்தர்ப்பம் கிடச்சிது. ஸோ நான் அங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்த பையங்கிறதுனால எனக்கு அங்கே வந்து மணி சார்கிட்ட போய் பேசக்கூடிய உரிமை எனக்கு உண்டு. அது மட்டும்தானே தவிர
ரவி சொன்ன மாதிரி யார் சொன்னாலும் அவர் கேட்குற ஆள் கிடையாது. அவர் எடுக்கிற முடிவு தான் எல்லா விஷயமுமே. பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஒன்றும் தெரியல நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது. எதுக்காக இப்படி கேட்டீங்க, என்ன உள்ள அர்த்தம் புரியல எனக்கு. இல்லை, அடுத்த 2-3 படத்தில் நீங்கள் நடிக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே. ரவி சார், சார் இப்போ வந்து இங்கே சாரி சார் அவங்க முதல்ல சார் இப்போது ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படின்னு எடுத்துக்கிட்டப்போ ஒரு புக்கை வந்து அக்யூரேட்டாக ஒரு மோஷன் பிக்சரில் மாற்றுறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ இதில் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்னென்னா அதை எப்படி சார் சால்வ் பண்ணீங்க? பட் பேசிக்கலி நான் வந்து ஒர்க் பண்ணதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, இது மணி சார் டைரக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அவர் கிரேட் டைரக்டர், எல்லாருக்குமே தெரியும். அழகாக ஷார்ட் வைக்க போகிறாரு, அழகாக நரேட் பண்ண போகிறாரு, எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு 5 வால்யூமை சுருக்கி அதோடைய சாராம்சத்தை எடுத்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறதுன்றது வந்து நடக்காத ஒரு விஷயம். மேபி அதனால தான் இவ்வளோ வருஷம் இந்த படம் எடுக்க முடியலையோன்றது தான் என்னுடைய ஒரு எண்ணம். பட் அதை வந்து அவர் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. பேசிக்காக சொல்லணும்னா ஒரு ஸ்க்ரீன் பிளேயே ஒரு 5 வால்யூமை வந்து எதை வச்சு ஃபாலோ, ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் எல்லாரையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் ஒரு ஈவெண்ட்டை வச்சு அவர் ஃபாலோ பண்ண வச்சுருக்காரு. ட்ரெய்லரில் நீங்கள் பார்க்கும் போது இது நான் புரிஞ்சுக்கிட்டது, அந்த வால் நட்சத்திரம் தோன்றுனா அரசவையில் ஏதோ ஒரு மிஸ்ஹாப் ஒன்று நடக்கும் அப்படின்றது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்க்ரீன் பிளேயாக நான் நினைக்கிறேன். சார் இப்போ சார் நந்தினி கொடுக்குற அந்த மோதிரம் கடைசியாக இப்போ யாருக்கிட்ட இருக்கு? நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா இல்லை வேற யார்கிட்ட போயிருக்கா? ஒரிஜினல் கோல்டு திருப்பி கொடுத்தே ஆகணும், வேறு வழி கிடையாது. சொல்லுங்க. ரொம்ப 2 எக்ஸ்ட்ரீம் அது. இது வந்து இந்த காட்டாறு, அது செல்வராகவன். அவர் எந்த நேரத்தில் என்ன எதிர்பார்ப்பாருன்னு தெரியாது, என்ன செய்வார்னு தெரியாது. டான்ஸ் மாஸ்டர்லாம் இவர் ஆட வச்சிருவார். டான்ஸ் மாஸ்டரே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த அளவுக்கு. இதுதான் டான்ஸுன்னு அந்த டான்ஸ் மாஸ்டருக்கே தெரியாத அளவுக்கு அவர் ஒன்று பண்ணுவார். எனக்கு அவர் படுத்திடுவார். அவருக்கு என்னென்னா எந்த ஃபார்மேஷனும் கிடையாது செல்வராகவன் சாரை பொறுத்த வரைக்கும். பட் மணி சார் வந்து இந்த படத்தில் அப்படி பண்ண முடியாது. எல்லாமே ஒரு அட்டவணைக்குள்ளே கட்டுப்பட்டு தான் இருக்கணும். ஒருத்தட்ட போய் சிறுகதை எழுதி கொடுங்கன்னு கேட்டதுக்கு டைம் இல்லைன்னு நாவல் எழுதி கொடுத்துட்டார் ஒருத்தர். சிறுகதை எழுதி கொடுங்கன்னு கேட்டால் டைம் இல்லை, நாவல் எழுதி கொடுத்துருவாங்க. நாவல் எழுதுறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். ஆனால் அந்த நாவலை இப்போ ரவி சொன்ன மாதிரி சுருக்கி அதை படமாக்குறதுக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இதில் இருக்கிற சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதனால் மணி சார் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப அமைதியாக, ஆனால் அவர் நினச்சதை வரவழைச்சிருவார். செல்வராகவன் சார் வர வைப்பார். ஆனால் 2 நாள் ஆகும், 3 நாள் கூட ஆகும், சொல்ல முடியாது. அப்படி ஒரு காட்டுமிராண்டித்தனமான நான் சொல்ல காட்டுமிராண்டித்தனமானது அப்படி ஒரு வைப்ரண்ட்டான ஒரு வேலை இருக்கும். இவர் அதையே ரொம்ப அமைதியாக செய்வார். பட் அதே வேலையை தான் இவரும் வர வைப்பார். சார் படத்தில் வந்து சிஜியை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா செட் ஒர்க் பயங்கரமாக இருந்தது, ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருந்தது. வெப்பன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் போகிற இடங்களாக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ தோட்டாதரணி சாரோட ஒர்க் பார்த்து நீங்கள்லாம் வியந்த ஒரு மொமெண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எது சார்? அவரை பார்த்தோன்னே நான் காலில் விழுந்துருவேன். அது அப்படி ஒரு ஆரா அவருக்கு. அந்த மாதிரிலாம் ஒரு ஜீனியஸை வந்து பார்க்குறதே கஷ்டம். அண்ட் அவர் ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிற மாதிரி தான் அந்த ஒரு செட் ஒர்க் இருக்கும். பட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அது என்னவே முடியாது, அவ்வளோ டீட்டெயில்ஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணக்கூடிய சில குறைவான ஆர்ட் டைரக்டர்களில் வந்து அவர் வந்து முதன்மையாக இருக்கார் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஸோ அந்த ஆராவே அப்படி இருக்கும். அவர்கிட்ட பேசினாலே வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அண்ட் இது மேஜராக வந்து நிறைய லைவ் லொக்கேஷன்ஸில் பண்ணார் மணி சார். ஸோ ஆர்ட் ஒர்க் எங்கே தேவைப்பட்டதோ அங்கே மட்டும்தான் பண்ணார். அந்த தேவை வந்து ரொம்ப நியாயமாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். கார்த்திக் சார், உங்களோட சினிமா பயணம் வந்து மணி சார் கூட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அவர் கூட ஒரு ஹீரோவாகவும் படம் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்துலேயும் வந்து இருந்திருக்கீங்க. இந்த படம் வந்து அவருடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படிங்கும் போது மற்ற படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் அவருடைய ஒர்க் அப்படிங்கிறது வந்து ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சா? இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மாஸ்டராக இருந்தாரா? எப்படி இருந்துச்சு அவருடைய ஒர்க்? இந்த படத்தில் மணி சார் அவ்வளோ காமாக இருந்தார், அவ்வளோ ஃபன்னாக இருந்தார், அவ்வளோ என்ஜாய் பண்ணார். மணி சார் வந்து ஷூட்டிங் முடிச்சிட்டோம்னா அவரோட ஒன்லைனர்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ரவியெல்லாம் மிரண்டிட்டாப்ல ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா ரவிக்கு அந்த பழக்கம்னால என்ன மச்சி மணி சார் இப்படி அடிக்கிறாரு கமெண்ட்னு சொல்லுவாப்ல. பட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து மணி சார் கமெண்ட்லாம் அடிக்க மாட்டார், சீரியஸாக அந்த ஒர்க்லேயே தான் இருப்பார். இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு பயங்கர ஜாலியாக இருந்தார், அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார் ஒவ்வொரு விஷயத்தையும். எல்லா ஆக்டர்ஸும் ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. ஸோ வந்து ஒரு ஷார்ட் வைக்கிறதுலையும் அது இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அந்த கேரக்டருக்கான இன்னும் ஆழத்தை எப்படி அதிகப்படுத்துறது, இந்த லேயர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு அவர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணார். எனக்கெல்லாம் சொன்னால் வந்து எதையுமே காம்ப்ரமைஸும் பண்ணிக்கல. இந்த இடத்துல இப்படி தான் வேணும்னா இப்படி தான் வேணும். ஸோ
ஸோ மற்ற படங்களை விட இதில் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாரு. ரொம்ப கேட்டிங்களா ஏன் அப்படின்ட்டு? நான் அதான் அடிக்கடி கேட்டிருக்கேன், சார் இதுதான் உங்களுடைய ரொம்ப ஃபேவரட் ஃபில்மா அப்படிலாம் இல்லை, ரொம்ப நாளாக பண்ணணும்னு ஆசை அப்படிம்பாரு. ஒத்துக்க மாட்டார், அவ்வளோ ஈஸியாக சார்கிட்ட இருந்து ஒரு பதில் வாங்கிட முடியாது. பட் அவர் என்ஜாய் பண்ணது நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு நாளும் அது ஒரு காஸ்டியூம் அவங்க ஒரு போட்டுட்டு வந்து நிற்கும் போதும் அவ்வளோ ரியலாக இருக்கும். ஒரு சினிமாக்கான ஒரு எந்த மிகைப்படுத்தலும் இல்லாமல் உண்மையாகவே அவங்க ஒரு இளவரசி ஊருக்குள்ளே வந்தால் எப்படி இருந்திருக்கும், ஒரு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஒரு குந்தவை வந்தால் எப்படி இருக்குமோ அது அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு குழந்தைங்களாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்கன்னா கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். விஷுவல் ஸ்டாண்டர்ட் மணி சாரோட அழகாக நம்ம யார் இங்கே இருக்கா, இதுதான் இப்படி இருக்கணும், மணி சார் எடுத்த மாதிரி இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த பீரியடில் அவர் கிரியேட் பண்ணுறது வந்து ஒரு ஜாய் டு வாட்ச். நான் அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம். தேவராள நாட்டம்லாம் வரும்போது எனக்கு அப்படியே கூஸ் பம்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு 2.5-3 மினிட் பெர்ஃபார்மன்ஸு, 100 டான்சர்ஸ் அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, கட்டெல்லாம் கிடையாது, அப்படியே லைவாக அது அவங்க ஒரு 10 தடவை 20 தடவை ஆடுறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்போ பார்க்க முடியும்ல, அது ஒரு ஸ்பெக்டக்கிள் இல்லை நம்ம லைஃப்பில் பார்க்குறது. இல்லை எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் நானே பதில் சொல்கிறேன், வேறு யாராவது பதில் நல்லா இருக்கும். நான் உண்மையாக சொல்லணும்னா எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா ஒவ்வொரு ஷாட் முடியும் போதும் அங்கங்கே வந்து இன்புட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதாவது அந்த சீன் நல்லா வரணுங்கிறது தான் எல்லாருடைய கான்சன்ட்ரேஷனாக இருந்துச்சு. நான் மட்டும் தனியாக ஸ்கோர் பண்ணுறது கிடையாது. இது கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தான். ஓப்பனிங் பவுலர் கரெக்டாக விளையாடணும், மிடில் ஆர்டர் கரெக்டாக இருக்கணுங்கிற மாதிரி, விக்கெட் கீப்பர் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பணியை சரியாக செய்யணும் அப்படிங்கிறதுலோட சப்போர்ட் எல்லா பக்கமும் இருந்துச்சு. இது என்னுடைய இது. நீங்கள் யாராவது somebody else should also say. நீ சொல்லுங்க சார். இல்லை பொறாமைன்னா வந்து கற்றுக்கிறது தான். அது வந்து ஜெயராம் சார் நடிக்கும் போது வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சில ஷாட்லாம் ஜெயராம் சார் பண்ணி முடித்த உடனே ஒரு ஒரு வியப்பான ஒரு ஷாட். அது என்னை பார்த்து நான் சேஃபாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. கட் சொன்னதுக்கப்புறம் கூட அவர் கை வந்து அப்படியே ஆடிட்டே இருந்தது. அது போய் நாங்கள் வந்து பிடிச்சி அமுக்கணும். அந்த அளவுக்கு வந்து அவர் சிறந்த நடிகர். பார்த்திபன் சார் எப்படின்னா அவர் எப்படி நடிப்பார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி ஆகிட்டார். அதை வந்து நான் பார்த்து வியந்தேன். பொறாமையோட நம்ம இன்னும் கற்றுக்கணும், அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி உண்மையாகவே அவருடைய ஆக்டிங்லாம் பார்த்து வியந்திருக்கேன் நான். அங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி ஆனது வந்து எனக்கு அதோட வியப்பாக இருந்தது. இல்லை முதல்ல இந்த சட்டியில் இந்த பருப்பு வேகாதுன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி இங்கே பொறாமப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. உதாரணத்துக்கு அந்த காலத்திலேயே வந்து சிவாய் சாருக்கு ஷார்ட் எடுத்துகிட்டு பாலையாவுக்கு வந்து ஷார்ட் எடுக்கும்போது சிவாய் சார் ஓரமாக நின்று பார்ப்பாராம். ஏன்னா அந்த ஷார்ட்டில் பாலையா ஏதாவது பிரமாதமாக பண்ணிட்டாருன்னா மறுபடியும் இப்போ டைரக்டர்கிட்ட போய் கேட்டு மறுபடியும் எனக்கு 1 more எடுங்க, ஏன்னா நான் அதை விட பெட்டராக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒரு பொறாமை போட்டி எல்லாம் இருந்தது. இங்கே அதெல்லாம் வேகவே வேகாது. நீங்கள் பண்ணிட்டா அது எல்லாமே மணி சார் தான் டிசைட் பண்ண போகிறார். அதனால் நான் பொறாமப்பட்டாலும் பொறாமப்படலனாலும் டிசைடிங் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது, அது மணி சார். அதே மாதிரி மணி சார்கிட்ட ரொம்ப ஆச்சரியம், எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே இவ்வளோ ஸ்பீடான ஒரு டைரக்டர் பார்த்ததில்லை. இப்படிப்பட்ட ஒரு படத்திலே ஒரு நாளைக்கு 3 சீன் எடுக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நான் வந்து ஏதோ உலகத்தில் ஒரு முதல் படம் பெரிய படம் அப்படிலாம் ஏகப்பட்ட முயற்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு அங்கே போய் பார்த்தா நம்ம ரொம்ப சாதாரணமாக ஆகிடுவோன்ற அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துவார். அவர்கிட்ட போய் நான் கேட்பேன், நீங்கள் எதுக்கு சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணும், ஒரு வயசுக்கு அப்புறம் இல்லை நம்ம செட்டில் ஆகிடுவோம்ல, இனிமேல் நம்ம எதுக்கு நம்ம பண்ணாத சாதனையான்னு, அப்படி இல்லாமல் எதுக்கு சார் நீங்கள் பொன்னியின் செல்வன் பண்ணணும் அப்படின்னா, புதுசாக எதுவும் பண்ணாமல் அப்புறம் எதுக்கு நம்ம படம் பண்ணணும் அப்படின்னுவார். புரியுதுங்களா? அவரே அப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சு, தனக்கும் ஒரு சேலஞ்ச் வேணுங்கிறது எல்லா டைரக்டர்ஸும் நினைப்பாங்க. பட் இந்த சேலஞ்சை வந்து மணிசாரால் மட்டும்தான் சாத்தியப்படுத்த முடியும். கார்த்தி சார், அந்த வந்தியத்தேவன் கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும் படம் ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் சிரிக்க வைக்கணும். திடீர்னு பார்த்தா கம்பீரமாக அப்படியே நீங்கள் முறுக்கிட்டு நிற்கணும், திரும்ப அடுத்த சீனில் அழுவணும், எமோஷ்னலாக பேசணும், கம்பீரமாக வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு மொத்தமாக? ரொம்ப கவனமாக பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஒவ்வொரு அசைவையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. இங்கே சிரிக்கலாமா, இங்கே சிரிக்கக்கூடாதா, இங்கே வேகமாக நடக்கலாமா, இங்கே அமைதியாக இருக்கணுமா அப்படின்னு நிறையா மைண்டில் தாட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அந்த புக்கை படிச்சிட்டதுனாலையும் அதில் வந்தியத்தேவனோட சிந்தனை அவ்வளோ இருக்கும். பட் நிறையா போக என்ன தெரிஞ்சதுன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை. நம்ம அந்த கேரக்டரில் அந்த மனுஷர் அதை வடிவமைச்சிருக்கிற விதம், அதுக்கான ஷார்ட்ஸ் வரும்போது அந்த ஷார்ட்டுக்கு தேவையான விஷயம் பண்ணால் போதும் அப்படிங்கிறது மணி சார் நீட்டாக சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டாரு. அப்போ அந்தந்த இடத்துக்கு மட்டும் பண்ணால் போதும். நான் இங்கிருந்தே 5வது சீனை பற்றி யோசிக்க தேவையில்லை. இங்கே இதை பண்ணிவிட்டு அங்கே என்ன பண்ண போகிறோன்னு யோசிக்காமல் அந்தந்த சீனில் என்னென்ன தேவையோ அதை சரியாக அங்கேருந்து பண்ணிட்டு போக அண்ட் லைக் எனி அதர் ஃபிலிம் ஒரு 3 சீன் 4 சீன் பண்ணும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடும். அப்போ நீங்கள் இன்னும் அந்த கேரக்டராக மாறிட்டே இருப்பீங்க. அப்போ ரவி சொன்ன மாதிரி தான் அந்த எமோஷன் ஜாஸ்தி ஆகும்போது முக்கியமான இடங்களில் கட் சொன்னாலும் நம்ம மூவ் விட்டு வெளியே வர கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஐ திங்க் அது ஒரு ஆக்டரோட ப்ராசஸ். அது
அந்த அந்த ரொம்ப நாள் அந்த படம் எடுக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா நீங்கள் ரொம்பவுமே அந்த கதாபாத்திரமாக மாறிடுவீங்க. எனக்கு அந்த முதல் 2 படம் அந்த அனுபவம். ஃபர்ஸ்ட் படம் 2 வருஷம், அடுத்த படம் 3 வருஷம். அப்போது நீங்கள் தூங்கி எதிர்த்தா கூட அதே கேரக்டராக இருப்பீங்க. அப்படி ஆகிடும். இல்லை என்ன தான் சொல்லி கொடுத்தா கூட இல்லை. கார்த்தி சார்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த கிரேசினஸ் இருக்குல்ல. ஒரு படத்துக்கும் ரொம்ப பிரமாதப்படுத்திட்டே இருக்கீங்க. சொல்லலாம் இல்லை சொல்லாமல் போகலாம், யாரெல்லாம் அழகாக சொல்லி கொடுக்கலாம். பட் அது உங்ககிட்ட இயல்பாகவே ரொம்ப அழகாக வருது. இந்த படத்துலையும் அந்த மாதிரியான அந்த ஒரு கிரேசி ரியாக்ஷன் இருக்குல்ல, அது சூப்பராக இருக்குது. 1000ல் ஒருவனில் அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்தில் அதை விட வேற ஒரு லெவலில் இருக்குது. கார்த்தி சார் அதான் இட் மேட் ஆர் லைஃப்ஸ் ஈஸியாக. ஏன்னா எனக்கு அவர் பல வருஷம் தெரியும். அண்ட் இன்ஃபேக்ட் அந்த சாங் பீச் சாங்கில் இவர் தான் எனக்கு பைக் சொல்லி கொடுத்தாரு அப்போது. ஸோ ஐ திங்க் ஏற்கனவே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால ஒரு மாதிரி அந்த கெமிஸ்ட்ரி வி குட் ஒர்க் ஆன். ஏன்னா இட் இஸ் அ ரொமான்டிக் ட்ராக். ஆனால் அந்த ரொமான்ஸ் கூட இந்த படத்தில் எல்லாமே இருக்குல்ல, வார் அது இது. ஸோ டு பிரிங் அவுட் தட் ரொமான்ஸ் இன் அ ஷார்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பேஸ், ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஆல்ரெடி வித் ஹிம். அண்ட் இவங்க சொன்ன மாதிரி டீம் ரொம்பவே எல்லாரும் வி டுக் இன்ஸ்பிரேஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். நிறைய வார்த்தைகள் இருக்கு அப்படி. இல்ல நீங்க படத்துல பாருங்க. சொல் பொன்னியின் செல்வன்ல நீங்க நடிச்ச கேரக்டர்ஸ் இல்லாம எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் இந்த படத்துல அப்படின்னா ஆளுக்கு ஒருத்தர் ஒரு கேரக்டர் சொல்ல முடியும். அப்படி இருந்தா ரொம்ப கஷ்டங்க அது. நீங்க புக்கு படிக்கலையா? அதனால தான் எஸ்க்கு புஸ்கா கேள்வி கேட்குறீங்க. புக்கை படிங்க, எல்லா கேரக்டரும் நல்லா இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்கல்ல செட்ல, இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு மேல் ஒரு ஃபீமேல் அப்படி கூட சொல்லலாம். இல்லை எனக்கு நீங்கள் எல்லா கேரக்டருமே நீங்கள் எந்த ஒரு சின்ன கேரக்டர் கூட நீங்கள் கம்மியான கேரக்டர்னு சொல்லிட முடியாது. அந்தந்த கேரக்டருக்கான இம்பார்ட்டன்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு படம் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஹீரோவாக நடிக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு முக்கியமான சீன் 4 சீன் தான் இருக்கும். அது மாதிரி இந்த படத்தில் எல்லா கேரக்டருக்கும் உங்களுக்கு முக்கியமான சீன் 2 சீன் 3 சீன் அவங்களுக்கான சீன் படம் ஃபுல்லாக இருக்கும். லேயர்டாக இருக்கும். இப்போ திடீர்னு என்ன கொண்டு போய் சேந்தன் அமுதன் நடிக்க முடியுமான்னு சொன்னால், அப்போ சேந்தன் அமுதனுக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். ஈஸியாக பண்ணிட முடியாது. சின்ன பழுவேட்டரையர் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு வந்து அந்த கேரக்டரை நாம் ஒரு மாதிரி நினச்சிட்டே இருப்போம். பார்த்தா அந்த கேரக்டர் அவ்வளோ வேறு மாதிரி இருக்கும். அது கரெக்டான வார்த்தையை நான் சொல்லியிருப்பேன், ஆனால் சஸ்பென்ஸ் பிரேக் ஆகிடுங்கிறதுனால நான் சொல்லலை. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருமே இன்னொரு லேயர் இருக்கும். நீங்கள் அவங்களை இப்படி தான் நினச்சிட்டு இருப்பீங்க, அவங்க வேற ஒன்றா இருப்பாங்க. அது கல்கி அவர்களுடைய மேஜிக். அது கார்த்தி சார் ஹீரோயிசம் குறைவில்லாமல் இருக்கும், ஆனால் ஓவராக இருக்காது. நம்ம தமிழ் பட ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்கும், ஒரு ஆக்ஷன் எப்படி இருக்கணுமோ அந்த திருப்தியான ஆக்ஷன் நிச்சயமாக இருக்கும். புதுசாவா? எதுக்கு? மணி சார் கொடுக்குற டிப்ஸ் விடுவா. உங்களுடைய ஜேர்னியில் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கீங்க. ஆனால் ஒரு இளவரசியாக நடிச்சிருக்குது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நிறைய கதாபாத்திரங்கள் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஓரளவு சேம் அதே மாதிரியான மாடுலேஷன் இருக்கும். பட் இதில் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கும். த்ரிஷாவை ஒரு நடிகையாக இந்த படத்தில் நாங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம்? எந்த லெவலுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு நான் ஒரு ஆல்மோஸ்ட் டெக்கேட் அண்ட் ஹாஃப் அகோ மணி சாரோட ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ணேன் இப்போது. அண்ட் மணி சாரோட ஸ்கூல் எப்படின்னா என்ன தெரியுமோ அதை எல்லாமே அன்லேர்ன் பண்ணிட்டு தான் உள்ளே நுழையணும். அண்ட் ஏன்னா அவருக்கு ஒரு சர்டன் செந்தமிழாக இருக்கட்டும், ஆனால் அந்த ட்ராமாவுக்கு போகக்கூடாது, ஒரு மாதிரி நேச்சுரலாக இருக்கணும், ஆடியன்ஸ்க்கு புரியணும் நம்ம என்ன பண்ணுறது. ஏன்னா ரொம்ப அந்த செந்தமிழ் ட்ராமா அந்த இதில் போனால் புரியாது. ஸோ செந்தமிழ் தான், ஆனால் இட் ஷுட் பி ரிலேட்டபிள், ரொம்ப ஓவராக இருக்கக்கூடாது. அவருக்கு எப்போவுமே கொஞ்சம் ஒரு அண்டர்பிளேட் ஆக்டிங் பிடிக்கும். ஸோ தட் இஸ் ஐ திங்க் பொன்னியின் செல்வன் பார்ப்பீங்க லைக் ஹவு மணி சார் விஷுவலைசஸ் இட். ஸோ நிறைய இருக்குது அவரோட செட் ஆஃப் இதுக்கு வரத்துக்கு யூ ஹாவ் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் அதுக்காக தான் நம்ம நிறைய ரீடிங்ஸ் அது இது பண்ணோம். ஸோ வி ஹேட் லைக் சிங்க் ஆன் த செட். உங்கள்கிட்ட புதுசாக நாங்கள் எதாவது எதிர்பார்க்கலாமா அந்த படத்தில்? பாருங்க, நீங்க சொல்லுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க தான் சொல்லணும். அது கார்த்தி சார் ஹூ கில்ட் கட்டப்பா அப்படின்னு சொல்லி இருந்தது இல்லையா, ஹூ கில்ட் கட்டப்பான்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஹூ கில்ட் ஆதித்ய கரிகாலன் அப்படிங்கிற அந்த மிஸ்ட்ரி ரிவீல் ஆகுமா, இல்லை அது ஒரு சஸ்பென்ஸாக செகண்ட் பார்ட் வரைக்கும் போகும்? இதெல்லாம் இப்போவே நீங்கள் கேட்கக்கூடாதுங்க. PS1 பற்றி பேசுவோங்க, PS2லாம் டைம் இருக்கு. கார்த்தி சார், ராட்சசமாமணி சாங் கேட்கும்போது செம்மையாக இருந்துச்சு, அந்த கெட்டப்பும் சூப்பராக இருந்தது. ஆனால் எனக்கு 1000ல் ஒருவன் அந்த தீம் சாங் ஞாபகம் வந்தது. ஸோ நீங்கள் பெர்ஃபார்ம் படிக்கட்டா எனக்கு சார் ஞாபகம் வந்துச்சு, நீங்கள் வேற
சாரை வந்து திடீர்னு செல்வா நைட்டு 3 மணிக்கு சார் நீங்கள் அந்த சிங்கிள் ஷாட் மேலேருந்து ஆடிட்டு வாங்கன்னு. சார் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சு அதுக்கப்புறமா நானே டைரக்ட் பண்ணி நானே ஹீரோவாக நடித்து கஷ்டப்பட்டு வந்தேன். திடீர்னு கமல் சாருக்கு வைக்கிற ஷாட்லாம் எனக்கு வச்சு ஏங்க கொள்றீங்க. ஆனால் சார் வந்து விடவே இல்லை. அவர் எவ்வளோ டேக் போனாலும் நான் ஆடுறேன்னு சொல்லி ஃபுல் நைட்டு. சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நான் செல்வாவை திருப்திப்படுத்தவே முடியாது. செல்வா 24 ஃபில்மு 24 டேக் 30 டேக் நான் ஆட வச்சுட்டே இருப்பாப்புல. ஆனால் வந்து சார் வந்து விட்டு கொடுக்கவே இல்லை. ஏன்னா சீனியரு அப்படின்லாம் அவர் நினைக்கவே இல்லை. செல்வா கிட்ட கம்ப்ளீட்டாக சப்மிட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா அவர் ஒரு டைரக்டருங்க, அவர் ஒரு சிந்தனைவாதி, அவர்னால வந்து இன்னொரு விஷயத்தை கிரியேட் பண்ண முடியும். ஆனால் அவர் அங்கே நான் நடிகன், அவருடைய கற்பனையை நான் லைவாக கொண்டு வரணும்னு அவரோ மெனக்கெட்டது பண்ணார். நான் உண்மையாக சொல்கிறேன் சார், அந்த படிக்கட்டில் டான்ஸ் ஆடி வரும்போது அப்படியே எனக்கு பார்த்திபன் சார் ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னா, அன்றைக்கி எனக்கு வந்து ஒரு 50 நாள் ஆக்ஷன் சீக்வன்ஸ் முடிஞ்சு எனக்கு முட்டி நல்லா வீங்கிடுச்சு ஃபுல்லாக. நான் பிருந்தா மாஸ்டர்கிட்ட வந்து நைட்டு, மாஸ்டர் காலெலாம் பேடாக இருக்குது மாஸ்டர், நீங்கள் 3 பிட்டு சொல்லி கொடுத்துருக்கீங்க, அந்த 3 பிட்டை நீங்கள் 3ஆக எடுத்துருங்க மாஸ்டர். ரவீனா பரவாயில்ல, சின்ன வயசுலேருந்து டான்ஸர், நம்ம இன்னும் கஷ்டம் பரதநாட்டியம் வேறு. 3 பிட்டு மாஸ்டர் நான் தனித்தனியாக மட்டும் எடுத்துருங்க மாஸ்டர்னா ஓகே கார்த்தி ஓகே கார்த்தி. நாங்கள் காலைல போய் என்னென்னா மணி சார் சிங்கிள் ஷாட் மேலேருந்து ஆடிட்டு வந்துட்டார். இது அந்த 3ஐயும் ஒரே ஷாட்டில் ஆடணுன்றாரு. ஒரு 2 டேக் ஆடினேன். இல்லை ஷார்ட் ஓகே, ஆனால் என்ன பிரச்சனைனா ஸ்டெடி கேமுக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு கேமராக்கு ஏற்ற மாதிரி திரும்ப திரும்ப ஆடணும். அப்படியே ஃபுட்பால் மாதிரி ஆகுது முட்டி. அதான் மணி சாட்டில் அதான் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து ஒரு 1000 பேர் ஆல்ரெடி இருக்காங்க, குழந்தைங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எல்லாருக்கூடையும் நம்ம கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அங்கே ஒரு என்ன அது ஹிஸ்டாரிக்கல் சைட்டு, அங்கே பர்மிஷன் வாங்கி ஷூட் பண்ணுறோம். ஆனால் வந்து இந்த வழியெல்லாம் மீறி அங்கே பார்க்கும்போது அவங்க கிரியேட் பண்ணுற அழகு இருக்குல்ல. ரவிவர்மன் சாரோட கேமரா ஒர்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து குந்தவை நான் பார்க்க போகிறேன், அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து குந்தவையை பார்த்த ஷாட் இருக்கு. ஸோ இந்த டான்ஸுக்கு நடுவில் வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சஸை பார்க்கறது. அண்டு என்ன மணி சார் கிட்ட பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னா, இது முடிஞ்சு அது வருதுன்னு இல்லாமல் ஒவ்வொரு சீன்லையும் பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கும் ஒவ்வொரு சீனுக்குள்ளேயும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐஸ்வர்யா மேம் நந்தினி அவங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது வந்தியத்தேவனா எப்படி இருந்தது? நல்லா ஃபர்ஸ்ட் ஷாட் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நம்ம நினச்ச மாதிரி நிறைய ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம் இல்லையா. ஆனால் அங்கே போகும்போது கார்த்தி பாபான்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சிட்டாங்க. அப்போ வந்து ஒரு செகண்டில் வந்து அந்த ஸ்டாருங்கிற அது கட் ஆகி இல்லை நம்மளோட கோ ஸ்டார் நம்ம அவங்க கூட ஒர்க் பண்ண போகிறோம். அவங்களும் அதே மாதிரி தான் புக்கை வச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருக்காங்க, ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. ஏன்னா த்ரிஷா அதே மாதிரி தான். ஐ திங்க் எல்லா டைலாகும் ஷி வாஸ் ப்ரிப்பேர்ட். திடீர்னு எங்கள் 2 பேரும் கொண்டு போய் தீவில் நிற்க வச்சு 2 பேர் நடிகன்றுவாங்க, ஒரே ஷாட் போயிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது யூ ஹாவ் டு டூ இட். அண்ட் அவங்க வந்து டான்ஸர் வேறு இல்லையா. ஐஸ்வர்யா டான்ஸும் போது அவங்க நடந்து வரதே அழகாக இருக்கும். அவங்க தன்னை கேரி பண்ணிக்கிற ஸ்டைல் இருக்குல்ல, நந்தினியை கேரி பண்ணிக்கிற ஸ்டைல், பெரிய அசைவு இருக்காது. இப்படி மெதுவாக இப்படி பார்த்துட்டு இப்படி பார்ப்பாங்க, அவ்வளோதான் நம்ம க்ளோஸ். அதை மீறி நடிக்கணும், யோசிச்சு பாருங்க. சார் பார்த்திபன் சார், சார் இங்கே சார் சார் ஆஸ் அ டேரக்டராக உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம் சார். மணி சார் வந்து டெக்னீஷியன்ஸ் நிறைய விஷயங்கள் பேசினாலும் கூட டெக்னீஷியன்ஸை ஹேண்டில் பண்ண விஷயம், லைக் எடிட்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் எல்லாரும் சரி, அண்ட் ஆல்சோ ரஹ்மான் சாரோட காம்பினேஷனில் ஒரு 30 years ஆஃப் லெகசி, இந்த விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ண விஷயம் நீங்கள் ஆஸ் அ டேரக்டராக என்ன சொல்ல விரும்புறீங்க? டெக்னீஷியன்ஸை விட்ருவோம். அப்புறம் மணி சார் வந்து மனிதாபிமானமே இல்லாமல் நடத்துவார் நடிகர்கள்னு சொல்லலாம். இப்போ அவர் சொன்னார்ல, மேலேருந்து இறங்கி வர்றது அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தது, இருந்தால் கூட அந்த சாங்கை ஒரே ஷாட்டில் தான் எடுத்தாகணும். அந்த மாதிரி இன்னொரு காம்பினேஷன் சரத்குமார் நான்லாம் வந்து ஒரு 6:20 ஆல்மோஸ்ட் அந்த சன்செட் 6 நேரத்தில் ஒரு ஷாட்டு, அதில் வேகமாக நடந்து வரும்போது ஒரு முட்டில் உடக்குன்னு இப்படி ஆயிடுச்சு. அப்படி பண்ணிவிட்டு அது மேலே கஷ்டப்பட்டு நடந்து வர்றாரு. அது வந்து சார் வந்து 1 more சொல்கிறாரு, மணி சார் வந்து 1 more சொல்கிறார். அவர் சொல்கிறார், இல்லை இந்த கால் இப்படி ஆகிடுச்சு. ஓ அப்படி நிஜமாக ஆகிடுச்சா, நீங்கள் நல்லா நடிக்கிறீங்கன்னு நினச்சேன், நான் அப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு நினச்சேன். 1 more அப்படின்னு போயிட்டாரு. இதனால் நடக்கவே முடியல. அப்படியே தாங்கி 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 அப்படி நடத்துவார். அதாவது அவர் நினைக்கிறது அங்கே நடந்தே தீரணும். அதே மாதிரி இன்றைக்கி இந்த செட்டு, நாளைக்கு இதை விட ஒரு பெரிய செட் இருக்கும். அன்றைக்கி சாயங்காலம் நான் தோட்டாதாரணி சார்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன், பாதி வேலை தான் நடந்திருக்கும். சார் இது எப்படி சார் முடிப்பீங்க? முடிச்சு ஆகணுங்க, இல்லாட்டி அவர் மனுஷன் விட மாட்டார் நம்மள. அப்படின்னா மறுநாள் அவ்வளோ பெரிய செட்டில் ஷூட்டிங் நடந்தே தீரும். ஒரே ஒரு நாள் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த கலர் ஸ்கீமில் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்ததுன்னு ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ அந்த பெயிண்ட்டை கலரை மாற்றிட்டு நாங்கள்லாம் வெயிட் பண்ணி பண்ணமே தவிர, அவர் நினைக்கிறது நடக்கிற வரைக்கும் கர்ணகடூரமாக மனிதாபிமானமே இல்லாமல் இருப்பார். அதுதான் அவருடைய ஸ்டைலு. ஆனால் அதுதான் அவசியம் வேணும்னு தெரிஞ்சது. அப்புறம் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. ரவிவர்மன்லாம் ஷார்ட் கவுண்டர் ஷாட்டில் தான் ஒர்க் பண்ணுவார். இந்த ஆங்கிள் எடுத்துகிட்டு இந்த ஆங்கிள் என்னென்ன ஷாட் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஆங்கிளுக்கு வரது ஒரு ஸ்டைல், ஒரு சில டைரக்டர்ஸோட விஷயம். இவர் வந்து கவுண்டர் ஆங்கிளே எடுப்பார்.
யானை அப்படியே பின்னாடி போகும். யானையே சொன்ன பேச்சு கேட்கணும். அப்புறம் யோசிச்சு பாருங்க, மணி சார் அந்த பக்கம் போயிட்டாருன்னா நம்ம பின்னாடி போகணும் போல இருக்குன்னு யானையே பின்னாடி போயிட்டு இருக்கோம். அப்படி யானை குதிரை உட்பட எல்லாமே அவர் சொல்றது கேட்குற அளவுக்கு தான் அவர் வச்சிருந்தாரு. அதுதான் நான் அங்கே பிரமிப்பாக பார்த்தது. அவரை மீறி ஒருத்தர் அதை பண்ண முடியாதுங்கிறது எனக்கு தெரிஞ்சது. ரவி தான் சொல்லுவாப்ல, தாய்லாண்டில் வந்து இல்லை, அந்த உரிமை வந்து எல்லாருக்குமே இருக்கும். அந்த காலத்தில் பிளாஸான ஒரு தியேட்டர் இருந்தது. நான் வந்து அந்த 65 பைசா டிக்கெட்டில் தான் எங்கள் அம்மா நிற்க வைப்பாங்க. நான் அங்கே கஷ்டப்பட்டு 6 மணி ஷோக்கு 3 மணிலேருந்து நிற்க வச்சுருப்பாங்க. அவன் படம் பார்த்துட்டு வெளியில் வர பாருங்க, அவன் படம் பயங்கர கடுப்பாக இருக்கும். அவனால் அந்த படம் பிடிக்காம வந்து க்யூவில் நிற்கிறான் பாருங்க, அவனை தலையில் தட்டி போடா வீட்டுக்கு போடா அப்படின்னு விரட்டுவானுங்க. எனக்கு நான் வந்து நிறைய ஜெய்சங்கர் படம் பார்ப்பேன். அது நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் நான் வந்து ஜெய்சங்கர் படம் வாரம் வரும், வாரம் நானும் போவேன் அந்த மாதிரி. அப்போது நமக்கு எப்படியாவது படம் பார்க்கணும், ஆனால் அவன் வந்து படம் பார்க்க உள்ளே அனுப்ப மாட்டான். போடா வெளியில் போடா அப்படின்னு அவ்வளோ கடுப்பில். இது ஒரு வகையான விமர்சனம் தானே. படம் பார்த்தவனுக்கு உரிமை இருக்குது, அந்த படத்தை பற்றி அவங்க என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணலாம். பட் விமர்சனம் பண்ணுறவங்கிற பேரில் கொஞ்சம் பேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது மட்டும்தான் கொஞ்சம் இல்லை இந்த மோசமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷோ ரியாக்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் பழைய படத்ததெல்லாம் எடுத்து போடுறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப அநியாயம். அப்புறம் எந்த படமாக இருந்தாலும் இதுதான் போஸ்ட் தம்ப்நெயில்ல. ஏன் எந்த படமாக இருந்தாலும் இப்படி பாருங்க, அவன் ஆக்சுவலாக பிச்சுட்டாங்கன்னு இருப்பான், ஆனால் இதை போட்டு படம் எப்படி இருக்குன்னு எல்லா படத்துக்குமே இப்படி போட்டா எப்படிங்க? இல்லை, அந்த ஃபாஸ்ட்னஸ் இருக்குல்ல, அது அவ்வளோ வேகமாக அவங்க செயல்படுறது. வடிவேலோட ஏதோ ஒரு ரியாக்ஷனை தூக்கி போடுறது, அதை தூக்கி போடுறது, இதை தூக்கி போடுறதுன்னு அந்த வேகம் வந்து இவ்வளோ பிரமாதமான எடிட்டர்ஸ் நம்மகிட்ட இருக்காங்கன்றதே அவங்கள பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். சினிமாக்குள்ள இழுத்துட்டு வந்துடுவோம் சார், அங்கே விடக்கூடாது. இல்லை சார், ஹிஸ்ட்ரியை மாற்ற முடியாது, அது எப்போவுமே ஒரு மிஸ்ட்ரி தான். பட் என்னென்னா அதுலேருந்து கற்றுக்கிறது நிறையா இருக்குது. அதுலேருந்து கற்றுக்கிட்டு ஏதாவது நம்மளால் மாற்ற முடியும்னா மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. பட் இருக்குது, வருத்தம் இருக்குது. மிகப்பெரிய டைனாஸ்டியை வந்து காலி பண்ண வருத்தம் கண்டிப்பாக இருக்குது, இல்லாமல் இல்லை. Yes, captain of the ship is here. Mani sir will join us. Please welcome sir. ஓகே, நீங்கள் கேட்ட இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்க இல்லையா கேட்கணுன்ட்டு. சாரே இருக்காங்க, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சார் ரொம்ப அழகாக பதில் கொடுக்க போகிறாங்க. வெல்கம் சார், வெல்கம். Sorry. Thank you so much for joining us, sir. நிறைய லைவ் லொக்கேஷன்ஸ் தான் ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த படம். முதல் ஷெட்யூல் வந்து தாய்லாண்டில் நடந்தது. அது ஒரு அது சார் அந்த சீன்ஸ் இல்லை படத்தில் நமக்கு. அது வந்து அதுக்கப்புறம் தான் கட்டினாங்க. ஏன்னா நான் அது முடி சுடுறதுக்கு முன்னாடி நடந்த கதை இல்லையா, அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி தானே இருக்கும் படத்தில். அது லொக்கேஷன் சொன்னால் தெரிஞ்சு போயிடும். அதனால் நாங்கள் லைவ் லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணோன்ற உண்மையை சொல்லிட்டோம். மணிரத்னம் சார், சார் இப்போ இந்த படத்தில் வந்துட்டு தி பெஸ்ட் சீன்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த படத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை சுருக்கி கொடுக்கும் போது வந்து அதில் பெஸ்ட்டான விஷயங்கள் இருக்கும். முதலே இந்த கொஷின் ஸோ இப்போ என்ன நிறைய பேர் டிஜிட்டலில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்குற ஒரு கேள்வி, இதோட அன்கட் வேர்ஷன் இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் வந்து இதில் வந்து நீங்கள் சேகரித்து வச்சிருக்க சில விஷயங்கள் அன்கட் வேர்ஷனாக பார்க்க முடியுமா? லைக் டிஜிட்டலில் எதுலையாவது எதிர்பார்க்கலாமா அந்த மாதிரி? இது அன்கட் வெர்ஷனாக நீங்கள் புக்கு தான் படிக்கணும். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஷூட் பண்ணது எல்லாம் மோஸ்ட்லி வில் ஆல் பி தேர் இந்த ஃபிலிம். அது நீங்கள் PS3 ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தால் சொல்லுங்கள், பண்ணுவோம். மணி சார், நீங்கள் பொன்னியின் செல்வன் எவ்வளோ தடவை படிச்சிருக்கீங்க? கொஞ்சம் தான்.
யார் அப்போ பிரச்சனை இல்லை. நல்லா குயிக்காக ஒரு ஆன்சர் சொல்லிட்டீங்க. இல்லை, அந்த புக்கை வந்து நிறைய பேர் நிறைய முறை படிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அதை தாண்டி அந்த புக்கை திரும்ப திரும்ப படிக்கிறாங்க. இன்னி வரைக்கும் அது பெஸ்ட் செல்லர். ஸோ அந்த கதை, அந்த நரேஷனில் அந்த மேஜிக் ஆல்ரெடி இஸ் தேர். மணி சார், இதுக்கு முன்னாடி நடந்த இன்ட்ராக்ஷனில் வந்து கார்த்தி சட்டை கேட்டும்போது மற்ற படங்களை விட இந்த படத்தில் வந்து நீங்கள் ரொம்ப கூலாக இருந்ததாக வந்து சொன்னார். ஸோ இது உங்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் வேறு. ஸோ எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க இந்த படம் முழுக்க? இப்போதானே நான் சொன்னேன், ஏன் நான் மாட்டி விடுறீங்க? நான் மாட்டி விடுறதுக்கு மணி சார் முடிட்டு சொல்லு. இல்லை, ஐ திங்க் த டீம் வாஸ் எக்ஸலண்ட். அதை தாண்டி எங்களுக்கு இதை தாண்டி பெரிய பெரிய ப்ராப்ளம் இருந்தது. லாக்டவுன் இருந்தது, கோவிட் இருந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்தபோது ஒர்க் பண்ணுறதே ஒரு பிக், இட் வாஸ் அ பிக் ரிலீஃப், பிக் அச்சீவ்மெண்ட், பிக் ஸ்டெப் டுவர்ட்ஸ் திஸ் பிக் அ ப்ராஜெக்ட். ஸோ அதனால ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் அஸ் ரியலி என்ஜாய்ட் த ஷூட். மணி சார், தமிழில் வந்து பயங்கரமான நம்மளுடைய வரலாறு சொல்லக்கூடியது பொன்னியின் செல்வன். இப்போ தமிழ் கவிதை சொற்கள் எதாக இருந்தாலும் மெயின் பார்க்குறதுனா கலைஞரே வந்து வைரமுத்து அவர்களை தான் பக்கத்தில் கூட்டு உட்கார வைப்பார். உங்கள் ஆடியோ லான்ச்சில் வைரமுத்து அவர்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல? அவரை ஏன் அழைப்புதல் கொடுத்து வர வைக்கல? இது தமிழ் வந்து செவரல் சென்ச்சுரிஸாக இருக்குது. இதில் வந்து தமிழ் இயக்குனர்கள் வந்துடுவாங்க, போவாங்க, மாறி மாறி புது இயக்குனர்கள்லாம் இப்போ வராங்க. அந்த மாதிரி தெர் இஸ் லாட் ஆஃப் வெல்த் இன் தமிழ். தமிழில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வைரமுத்து சார் வந்து கலைஞர் வந்து பக்கத்தில் உட்காத்தி வச்ச கவிஞர். இங்கே கூட நிறைய நான் ஒர்க் பண்ணியிருக்கோம் அவர் கூட. அவரோட கவிதைகளை வந்து நிறைய படத்தில் நாங்கள் தான் வந்து ரஹ்மான் சாரோட சேர்ந்து பாட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ அவர் வந்து இஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். அதை தாண்டியும் இருக்காங்க, தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் வந்து சச் அ ரிச் லாங்குவேஜ். இது வந்து இட்ஸ் பீன் தேர் ஃபார் ஸோ மச் இஸ் அவைலபிள். ஸோ அதனால வந்து இஃப் நியூ டேலண்ட் கீப்ஸ் கம்மிங், ஜஸ்ட் லைக் நியூ டைரக்டர்ஸ் வில் கீப் கம்மிங், நியூ ரைட்டர்ஸ் வில் கீப் கம்மிங். அந்த மாதிரி தான் எதுவும். சார், மணி சார் ஹியர். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் சார். அண்ட் இப்போது from the original story, the screenplay, how well it is being modified or customized based on your taste? How well? Yeah, how, I mean, very well. Based on your okay, like எவ்வளவு தூரம் நீங்க வந்து உங்களோட ஸ்டைலுக்கு நீங்க அதை வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணிருக்கீங்க? தட்ஸ் அப்படி என்னோட ஸ்டைலுக்குன்னு ஒன்று தனியாக வச்சுக்கணும்னு நான் நினைக்கல. நான் வந்து இந்த புக்கோட ரசிகன். இதை சின்ன வயசுலேயே படிச்சிருக்கேன், நிறைய தடவை படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு எவ்ரி டைம் அது படிக்கும்போது வந்து அந்த அட்வென்ச்சர் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இது சினிமாவுக்காக எழுதப்பட்ட ஒரு நாவல்னு தோணும் எனக்கு எப்போதும். ஏன்னா அந்த பிக்னஸ்ஸு, அந்த ஹார்ஸஸ்ஸு, அந்த அட்வென்ச்சர், எவ்ரி திங், மிஸ்ட்ரி, இன்ட்ரீக் அண்ட் கேரக்டரைசேஷன்ஸ், எவ்ரி திங் வாஸ் ஃபென்டாஸ்டிக். ஸோ அது வந்து ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் இட் வாஸ் மென்ட் ஃபார் மூவிஸ். அதனால அது வாட் எவர் ஐ குட் டூ பெஸ்ட் ஐ ஹவ் டன். மணி சார், நீங்கள் வரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். சைவம் வைணவம் சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருந்தது. அது அப்புறமேல் பதில் சொல்கிறோன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அது சொல்ல முடியுமா? இந்த பட்டை நாமம், இந்த திலகம் பற்றி? படம் பாருங்கள், பட்டை நாமம் புக்கில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இருக்குது. ஓகே. நெட் ட்ரபிள்னா நீங்கள் ஒரு ஃப்ரேம் பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணி அது வந்து பேச ஆரம்பிச்சிடுறோம். அது வந்து எனக்கு புரியுது, நீங்கள் அதுதான் பார்க்குறீங்க, அதை வச்சு தான் உங்களோட கன்க்ளூஷன் வர முடியும். பட் நாங்கள் அதை பற்றி கவலைப்படல. ஏன்னா புக்கில் என்ன இருக்கோ அந்த எலிமெண்ட் எல்லாம் இருக்குது. ஓகே. பார்த்திபன் சார் யூஸ்வலாகவே குண்டக்க மண்டக்க வசனங்கள் நிறைய பேசக்கூடியவர் பார்த்திபன் சார். அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க உங்களுடைய? மற்றவங்கெல்லாம் நீங்கள் சொல்கிறத கேட்டுருவாங்க, பட் அவர் இருந்தாலும் நிறைய வசனங்கள் எக்ஸ்ட்ரா இன்புட்ஸ் கொடுப்பார் இல்லையா? பார்த்திபன் சார் ஜெம், கவலையே பட வேணாம். அவர் ஒரு டைரக்டர். அவருக்கு தெரியாதா எது வேணும், எது கூடாது, எது பண்ணலாம்? ஓவராலாக அவருக்கு தெரியும் கதையில் எங்கே போகுது, அதில் வந்து அவரோட பொசிஷன் என்ன, அது என்ன. ஸோ அதனால வந்து இட் வாஸ் லைக் ஹேவிங் அ குட் ஃப்ரெண்ட் வித் மீ. இல்லை, நான் முதலே சொன்னேன் இந்த சட்டியில் இந்த பருப்பு வேகாது,
அதெல்லாம் இங்கே நம்ம பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேன். திரும்ப மறுபடியும் மாட்டி விட்றீங்க நம்மளை. நான் நினச்சிட்டு எழுதினேன்னு வச்சுக்கோங்க, அவங்க மாட்டேன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? ஸோ அதனால இல்லை, அது கதை ஏற்கனவே இருக்குது, கல்கி எழுதி வச்சுருக்காரு நமக்காகவே. ஸோ அது நம்ம கையில் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஸ்க்ரீன் பிளேயை மாற்றும் போது யார் கரெக்டாக இருக்கும்னு யோசிப்போம். அது கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அவங்கள அப்ரோச் பண்ணுவோம். அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறத்துலேருந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க மோது தான் வரும் அந்த எழுதும்போது. மணி சார், சார் நீங்கள் ஆல்ரெடி ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, ஒரு படம் முடிச்சு நான் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தேன்னா என் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் மிஸ்டேக்ஸ் தான், நிறையா என்னோட மிஸ்டேக்ஸ் தான் தெரியும்னு. இந்த படம் முடிச்சு அவுட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? இந்த படம் இன்னும் அவுட்னா எப்போனா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அதுதான் தோணும். இப்போ வந்து இருந்ததுன்னா மிஸ்டேக் பார்த்தோன்னா கரெக்ட் பண்ணிட முடியும். அதனால இது வந்து ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். இது வந்து ஃபினிஷிங், த லாஸ்ட் டச்சஸ். யூல் கீப் டூயிங் இட் till it's the last that you can handle it. So that's what it is. அது வந்து யார் வேணால் பண்ணலாம், நீங்கள் கூட பண்ணலாம், ப்ராப்ளமே இல்லை. ஐ திங்க் டெஃபினட் பொட்டென்ஷியல் இருக்குது வெப் சீரியஸாக பண்ணுறது. ஆனால் எனக்கு வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி நான் படித்தபோது இது ஒரு சினிமாவாக தான் தெரிஞ்சுது. பெரிய பிக் ஸ்க்ரீனில் ஒரு ஹியூஜ் அட்வென்ச்சர், பேட்டில் எல்லாம் இருக்கிற ஒரு அட்வென்ச்சராக தோணுது. அதனால சினிமாவை தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. அதே கதை தானே. அது ஐடியாங்கிறது வந்து கதையை எப்படி கன்வெர்ட் பண்ணுறோங்கிறது தான் ஐடியா. ஸோ அதில் வந்து இப்போ பண்ணும்போது 2 பாகமாக பண்ணுறோம். அதனால அதுக்கு ஏற்ற ஸ்பேஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அண்ட் டெக்னாலஜி வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அப்போ இருந்த டெக்னாலஜி வேறு, இப்போ இருந்தது வேறு. ஸோ ஐ திங்க் அப்போ பண்ண முடியாமல் போனது வந்து இதுக்காக தான் தோணுது. சார் எதுங்க? விக்ரம் எவ்வளவு நேரம் ஓடுது? 250. ஓகே. அவர் ஒருத்தர் நம்ம தலைவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு போயிருக்காருல்ல. சார் இன்கேஸ் பொன்னியின் செல்வன் பார்ட் 3 ஒரு ஃபிக்ஷனலைஸ்டாக இதுலேருந்து கண்டினியூஷன் பண்ணுற மாதிரினா, டு யூ ஹேவ் எனி ஐடியாஸ்? லைக் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இவங்களோட கண்டினியூஷன் இருந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு ஃபிக்ஷனலைஸ்டாக ஏதாவது தாட்ஸ்? எல்லாரும் ஓடிடுவாங்க என்ன பார்த்தா. மணி சார், குந்தவை அண்ட் நந்தினி 2 பேர் தமிழ் பேசுறதுல உச்சரிப்பில் யார் பெஸ்ட்டாக இருந்தாங்க? 2 பேரும் சர்ப்ரைஸ் பண்ணாங்க. 2 பேரும் நல்லா எல்லாம் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தாங்க. வந்து ஷாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு ரவி சார். சார், பொன்னியின் செல்வன் ட்ரெய்லரில் வந்து ஆழ்வார்க்கடியார் வந்து அந்த பாலத்தில் உடஞ்சி அம்பு படும்போது தமிழில் மட்டும் ஐயோன்னு கத்துறாரு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கில் வந்து நாராயணன் கத்துறாரு. இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன சார்? நாராயணா, இப்படி ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா? மணி சார், நீங்கள் அது கவலைப்படாதீங்க, படம் பாருங்கள். அவர் படம் முழுக்க நாராயணா தான் சொல்கிறார். நீங்கள் கவலையப்படாதீங்க. மாற்றம் நிறையா இருக்காது, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கும். மாற்றம் சிலது தேவை. ஏன்னா ஒரு 5 பார்ட் நாவலை வந்து 2 படமாக கொண்டு வரணும்னா மாற்றம் இல்லாமல் பண்ணவே முடியாது. அது அப்படியே எடுத்தானா அது வந்து அவர் சொல்கிற மாதிரி வெப் சீரியஸாக தான் எடுக்க முடியும். இதில் வந்து இது கன்சைஸாக பண்ணணும். சினிமாங்கிறது வந்து ஒரு எக்கனாமிக் மீடியம். இதை வந்து மினிமலில் மேக்ஸிமம் சொல்லணும். ஸோ அதனால ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். பட் அதோட உயிரோட்டம் வந்து கல்கி எழுதின மாதிரி தான் இருக்கும். மணி சார் இங்கே எப்படி இருக்கீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பர். ஓகே சார், நீங்கள் கேஸ்டிங் எழுதும் போது ஒரு தாட் இருக்கும், கேஸ்ட்டை டிசைன் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். அந்த கேஸ்ட்டுக்கு நீங்கள் படம் பார்க்கும்போது கேஸ்ட் இவங்க தான் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் கேஸ்ட் பண்ணிட்டுவீங்க. எவ்வளோ பர்ஃபெக்டாக பொருந்துனாங்க? இது முதல் கொஸ்டின். அப்புறம் வந்து இந்த படத்துக்காக உங்களுக்கு உடம்பு சரியில்லாத, ஜெயமோகன் சார் சொன்னது,
உடம்பு சரியில்லாத போது கூட இல்லை நான் பண்ணி தான் ஆவேன்னு சொல்லிட்டு முன்னாடியே எல்லாம் செட்டில் பண்ணிட்டு நான் இல்லைன்னா கூட இதை யாராவது கண்டிப்பாக எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வச்சுருந்ததா சொல்லி அதை ப்ரிப்பேர் பண்ணியிருந்ததா சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ரீசன்? ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறேன். வந்து படத்துக்கு காசு பண்ணும்போது நம்ம மனசில் இருக்கிறது இந்த ஆக்டர் வச்சு பண்ணலாம் அப்படின்னு அவங்க கூட பேசுனேன். ஆனால் ஃபைனலாக ப்ராடக்டாக வெளியே வரப்போகிறது என்னது மட்டும் இல்லை. நான் எவ்ரி டைம் ஆக்டர் கூட உட்காந்து ஒர்க் பண்ணும்போது என்னென்னு வாட் ஐ சே இஸ், இது வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து உருவாக்க வேண்டிய ஒரு கேரக்டர். ஸோ இது எந்த மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேஸ்ட்டு. அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு வந்தியத்தேவன் வெளில வரணும், குள்ளே இருக்கிற குந்தவை வெளில வரணும், குள்ளே இருக்கிற சின்ன பழுவேற்றையர் வெளில வரணும். ஸோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் தேவை. ஸோ ரெண்டும் சேர்ந்தால் தான் வந்து ஒரு உயிரோட்டத்தோட ஒரு கேரக்டர் வரும்னு எனக்கு நம்பிக்கை. ஸோ அதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ண மெத்தடு. இவங்க எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு இந்த படத்தில். இவங்க எல்லாம் வேறு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ டெஃபினட்டாக ஆல் ஆஃப் தெம் ஹேவ் அ பிக் ஷேர் இன் திஸ் ஃபிலிம். மணி சார் இங்கே நீங்கள் யார்கிட்ட கேள்விப்பட்டீங்க, என்ன கேள்விப்பட்டீங்க தெரில, யாரோட இன்டர்வியூ? எனிவே அப்படிலாம் இல்லைங்க. பூங்கொழி விட்டுட்டு பொன்னியின் செல்வன் பண்ண முடியாது. மணி சார் சார் இங்கே இது மைக்கில் பேசுறதுனால எந்த டைரெக்ஷன் ஓகே ஓகே சார். சார் ஆக்சுவலி நீங்கள் நிறைய எப்பிக் எடுத்து உங்களோட டச் நிறையா ஃப்ளேவர்ஸ் கொடுத்துருக்கீங்க. எக்ஸாம்பிள் மகாபாரதமாக இருக்கட்டும் இல்லை ராமாயணமாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து ஏதாவது மணி சார் டச் உள்ளே இருக்கா? ஏதாவது சேஞ்சஸோ இல்லை மணி சார் டைரக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ் நான் கேட்குறேன். இல்லை அதில் வந்து மற்றதில் வந்து இட் வாஸ் அன் இன்டர்பிரிட்டேஷன். ஒரு பாகம் எடுத்துட்டு அதை வந்து வேற ஒரு களத்தில் வேற ஒரு காலகட்டத்தில் வேற ஒரு சுச்சுவேஷனில் பண்ண படங்கள் அதெல்லாம். வேற இதில் வந்து பொன்னியின் செல்வனில் என்ன எழுதியிருக்கோ அதுலேருந்து தான் நாங்கள் பண்ணுறோம். அதை விட்டு விலகி வரல. கம்ப்ளீட்லி ஷார்ட். மணி சார் சார் இங்கே சார் ட்ரெய்லரில் வந்து சாங் வச்சுருக்கீங்க. அது வந்து நட்ராஜர் சாங் வந்து நீங்கள் அதில் வச்சுருக்கீங்க. இந்த ஐடியா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிங்களா இல்லை ஏஆர் ரஹ்மான் சாரோட 2 பேரும் பேசி அதை செட் பண்ணிங்களா? இது ஃபுல்லாக ஏஆரோட வேலை, அவர் பண்ணது தான் அது. ஏன்னா அதுக்கு முன்னாடி படம் முடிச்சிட்டேன். சார் உங்களோட டெய்லி ரொட்டீன் எப்படி சார் இருந்துச்சு? காலையில் எப்போ எந்திரிப்பீங்க, எப்போ சாப்பிடுவீங்க, அந்த ரொட்டீன் பற்றி சொல்லுங்கள் சார். மொத்தமாக படம் ஷூட்டிங்கில் சொல்கிறேன். படம் ஷூட்டிங் இது ஷூட்டிங் போது எப்போ சாப்பிட்றோம் எப்போ சாப்பிடாம இருக்கோம்னு தெரியவே தெரியாது. நான் என்ன ஒன்று பண்ணுவேன், இவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க மாட்டேன். டைம் கொடுத்தா தானே போய் சாப்பிட்டு மெதுவாக வருவாங்க, டைமே கொடுக்கறது இல்லை. சார் கார்த்தி சார், நீங்கள் எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா 1001 சொல்லுவீங்களே உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்குது இப்படி கூப்பிட்டு அந்த மாதிரி மொமெண்ட் நடந்துச்சா ஷூட்டிங் ஸ்பாட்டில்? அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பார்த்துருக்கோம். அது பிரேக்குங்கிறது இருக்கவே இருக்காது மணி சார் படத்தில். அதனால நீங்கள் யாராவது வந்து சார்கிட்ட ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா முதல்ல ஃபிக்ஸ் ஆகிக்குங்க. வீட்டிலேருந்து டப்பா கொடுத்து நீங்கள் முதல்ல சாப்பிட்ருங்க. இங்கே வேலை மட்டும்தான் நடக்கும். பட் நீங்கள் சொன்ன மாதிரி வேலை கற்றுக்க வந்துக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் பேச முடியாது. எது முக்கியங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கலாம். சாப்பிட்றது முக்கியமாக வேலை முக்கியமாக நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக கற்றுக்கலாம். எத்தனை மணிக்கு சார் எந்திரிப்பீங்க? சரியா வேலை பண்ணால் நல்ல சாப்பாடு கிடைக்கும். எத்தனை மணிக்கு சார் எந்திரிப்பீங்க காலையில்? இந்த படத்துக்கு ஒரு 2 மணிக்கு எழுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அது நடுராத்திரியில் 2 மணிக்கு எழுப்பிவிட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு 2:30க்கு மேக்கப் போட ஆரம்பிப்போம். பட் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா 2:30 மணிக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் காஸ்டியூமர்ஸ் எல்லாம் ஒரு 100 பேர் ரெடியாக இருப்பாங்க. டிரைவர்ஸ் முதற்கொண்டு எல்லாம் ரெடி. அப்போ அவங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஸோ அங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல் இருக்கும். தாய்லாண்டில் ஃபஸ்ட் ஷெடியூல் சொல்கிறேன்னா 1 hour ட்ராவல் பை ரோடு இருக்கும். அப்புறம் 1 hour ட்ராவல் பை க்ரூஸ் இருக்கும். அந்த போட்டில் போனோம். அப்புறம் 6 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட். இப்படி தான் ஒரு 50 நாள் போச்சு. அப்புறம் ராமோஜி எல்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சா போதும். 2 மணிலேருந்து ஒரு 5 மணியாக மாறிச்சு. ஃபுட்டில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சா? இவ்வளோ தான் சாப்பிடணும், ஏன்னா அங்கே நிறைய குதிரை மேலெலாம் போக வேண்டிய விஷயம்லாம் இருந்தது. அதனால் கண்டிப்பாக இருக்குங்க. எல்லாமே வந்து முக்கியமாக கோவிட் டைமில் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதாகட்டும் இல்லை டயட் ஆகட்டும். வீட்டில் டயட் ஃபுட்லாம் கேட்டால் அடி விழுகும்.
சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம், நீ டயட் ஃபுட்லாம் கேட்குறேம்பாங்க. ஸோ என்ன இருக்கோ அது ரொம்ப லிமிட்டடாக சாப்பிட்டு, அண்ணா கொடுத்த அட்வைஸ்ன்னு கேட்டிங்களே அதுதான், டயட்லாம் மெயின்டைன் பண்ண முடியலன்னா மெஷர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்க அப்படின்னாரு. பட் ஒர்க் அவுட் அஃப்கோர்ஸ் எவ்ரிடே பண்ணி ஆகணும். ஸ்கைப் இருந்ததுனால அப்படியே மேனேஜ். மணி சார் ரவி ஏதோ சொல்ல வந்தாரு, மிஸ் பண்ணிட்டாதீங்க. இந்த படத்தில் வந்து பிரெயின் ஃபுட் தான் நிறையா, அது கிடைச்சிது நிறைய, அது போகிறோம்னு நினைக்கிறேன். Yes, concluding with that, brain food அப்படின்னு சொன்ன மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் இந்த படத்துக்கு போட்டிருக்காங்க. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல படம் வந்துடும். நீங்க நிறைய வந்து டீகோடிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இது இருக்கா அப்படி நிறைய வீடியோஸ் இன்னைக்கு போய் யூடியூப்ல பார்த்தா ட்ரெய்லரை விட அதிகமாக நீங்க டீகோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் 30th மூவி ரிலீஸ் ஆகும், பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து நம்ம டீகோட் பண்ணலாம். ரொம்ப அழகான கேள்விகள், ரொம்ப அழகான பதில்கள் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ லவ்லி ஈவினிங். ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம எல்லாருமே எழுந்துட்டோம்னா வில் ஹாவ் அ ஃபோட்டோ சார்.